இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு நாளில் அவன் அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரின் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடுக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேது கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். சரி, நம்ம வாசி கேட்டுதான் அந்த பகுதியிலே அந்த 9 வசனம் வரைக்கும் குஷ்டரோகி எப்படி சுத்தமான பின்பு கர்த்தருடைய சமூகத்திற்கு வர முடியும் என்பதான பிரமாணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். The law of cleansing of the leper. குஷ்டரோகியை பற்றிய சுத்திகரிப்பின் பிரமாணம், அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதில் தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுசும் குஷ்டரோகி சுத்தமாக இருக்கிறது தான் இருக்கிறது. 8ஆம் நாளில் என்ன செய்யணுங்கிறத 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அதிலிருந்து மீதி இருக்க பாகத்தை வாசிக்கும் பொழுது அவனால் ஒரு ஆட்டை கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வர முடியலன்னா புறாவை கொண்டு வரணும். அதே வேலை திருப்பி ரிப்பீட்டாக இந்த 14ஆம் அதிகாரம் முழுதுமே கில்சிங் அந்த லெப்பர் குஷ்டரோகியை சுத்தமாக்க வேண்டிய பிரமாணத்தை குறித்து வாசிக்கிறோம். இது ஒரு ஸ்டோரி அல்ல, இது ஒரு பிரமாணமாக இருக்குது. ஜேக்கப் ஸ்டோரி, தேவனுடைய வார்த்தை ஸ்டோரி ஃபார்ம் ஆகியிருக்கு. இங்கே லா அண்ட் பிரமாணங்களாக இருக்கிறது. எல்லாமே தேவனுடைய வார்த்தை பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பகுதிகளை நம்ம அறிய வேண்டும். இப்போ பைபிளில் நமக்கு அதிக வசனங்கள் எழுதியிருக்கிறது. நம்ம அதை பைபாஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. எல்லாம் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கவனமாய் கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஹோலி கோஸ்ட் இருந்தால் நான் சொல்லுறது உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் நமக்காக திசாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். லேவியராகமத்தை நம்ம இன்றைக்கு அந்த 14ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறோம். தொடர்ந்து தியானிக்கிறதுக்கு அது அந்த அதிகாரம் முழுசும் தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்னுடைய பசங்க எப்பொழுதுமே லாங் டீச்சிங்காக தான் இருக்கு. குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க முடியல. அதனால நான் கொஞ்சம் சுருக்கிக்கிடுறேன். இன்னைக்கு மீதி இருக்கிறத இதை கர்த்தர் சித்தமானால் இன்னொரு முறை அதை தரிசனம் பண்ணிக்கிறேன். ஜேக்கப் 2 பாகத்தை விட்டுருக்கிறேன், அதோட முடிஞ்சு போச்சு. நல்ல அந்த ஸ்டோரி இன்னும் நீளமாக இருக்கிறது. இன்னும் ஒரு 4 பிரசங்கம் அல்லது 3 பிரசங்கம் மாதிரி இருக்கலாம் குறைஞ்சது. கர்த்தர் சித்தமானாலும் வர நாட்களில் அதை தரிசனம் பண்ணு. எல்லாமே பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தையுமே முக்கியமான வார்த்தை தான். ஹல்லேலூயா. பாஸ்டர் இந்த பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லல, இல்லை, எல்லா பிரசங்கமும் நல்ல பிரசங்கம் தான். எல்லாமே ஆவிக்குரிய பிரசங்கம் தான். ஹல்லேலூயா. நம்மளோட ஹோலி கோஸ்ட் இருந்தோம்னா எல்லா மெசேஜும் நல்ல மெசேஜ் தான். நம்மளோட ஹோலி கோஸ்ட் இல்லைன்னா சில கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா அந்த பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, இந்த பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு. எல்லா மெசேஜுமே ஆவிக்குரிய செய்தி. ஹல்லேலூயா. எல்லாமே நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையானது. எல்லாத்தையுமே நம்ம புசிக்க வேண்டும். ஆமென். லேவியராகமத்தில் அதிக பிரமாணங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மோசே எங்க போனான்னா சீனாய் மலைக்கு போனான். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுல தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சீனாய் மலையில அங்க போனா 40 நாட்கள் உபவாசம் இருந்து அங்க போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு மலையிலே எல்லாத்தையும் காண்பித்தார். எப்படி ஆசரிப்பு கூட இருக்க வேண்டும், ஜனங்கள் எந்த விதத்தில் பாளையம் இறங்க வேண்டும், பாவம் செய்தவன் குற்றம் செய்தவன் எப்படி தேவனில் ஐக்கியப்பட வேண்டும், அந்த வர்ஷிப்பை பற்றி தான் எல்லா விதமான பிரமாணங்களும் இதை எல்லா விதமான கட்டளைகளையும் நம்ம லேவியராகமத்தில் வாசிக்கும். யாத்திராகமும் எண்ணாகமும் உண்டு. அது பிரயாணத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசம் போகிற வரைக்கும் உள்ள பிரயாணம் யாத்திராகமத்தில் பாதி முடிஞ்சு இந்த எண்ணாகத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். ஆதியாகமம் சீட் புக் எல்லாம் எப்படி எல்லா ஆரம்பமும் அங்கதான் இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே துவக்கம் எங்க இருக்குன்னா ஜெனிசிஸ்ல இருக்குது. புக் ஆஃப் சீட்ஸ், புக் ஆஃப் ஜீன்ஸ், அதான் ஜெனிசிஸ். அதில் உபாகமத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இதை மோசே தன்னுடைய கடைசி நாளிலே நீங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல போன பின்பு அங்கே எப்படி ஜீவிக்கணும், எப்படி நீங்க நடந்துகிட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், அதை நீங்க உபாகமத்தில் வாசிக்கணும். இப்படியாக 5 புத்தகங்களை மோசே எடுத்து கொடுக்குது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் புக் தான். எதுவே நம்ம நேசிக்கிறோம்.
நம்ம தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு போதகர் இல்லை என்றால் அதை விளக்கி சொல்ல முடியாது. ஆண்டவர் அதான் 5-fold ministry வச்சிருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். சில காரியங்களை தீர்க்கதரிசி சொல்லாமல் இருக்கலாம், சில பகுதியை தீர்க்கதரிசி கசக பண்ணாமல் இருக்கலாம். எல்லாத்தையுமே தீர்க்கதரிசி பண்ணியிருக்கிறாரா? எல்லாமே பண்ணல. லேவியராக 14 பண்ணியிருக்கிறாரா? பண்ணல. அப்படியானால் என்ன சென்றால் அந்த மெசேஜை நம்ம படிக்கும் பொழுது இங்க நமக்கு பசுத்தாவினர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கிறார். அல்லேலூயா. நன்குள்ள பசுத்தாவினர் செய்தியை கொடுத்த அதே பசுத்தாவினர் இன்றைக்கு 5-fold ministry இருக்கிறார், மனவாட்டி மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. அதை விட்டு சென்ற பாகங்கள் எல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணலாம். அதுதான் 5-fold ministry. அதுதான் நமக்கு ராப்சரி ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. அதனால இப்பொழுது லேவியராக 14 அதிகாரத்தை நீங்க கவனிக்கும் பொழுது அங்கே சுத்திகரிப்பின் பிரமாணத்தை குறித்து சொல்லியிருக்கு. லேவியராக Leviticus என்ன பண்றால் அது தேவனை ஆராதிப்பதா இருக்கு. The book of Leviticus teaches the way of worship. தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து லேவியராகத்தில் எழுதியிருக்கிறது. Access to God. தேவனை எப்படி நாம் அணுக முடியும், தொடர்பு வைக்க முடியும். Commune with God. தேவனோடு கூட எப்படி நம்ம சம்பாஷிக்க முடியும், அவரோடு கூட எப்படி ஐக்கியப்பட்டு அதற்கு ஆராதனை செய்வது எப்படி, தேவனுக்கும் மனுஷனுக்கும் எவ்விதமான ஒரு இணைப்பு ரிலேஷன்ஷிப் ஏற்படுகிறது என்பதை லேவியராகம புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். முதல் சில அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அந்த பலிகளை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பலியின் மூலமாகத்தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். சொல்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இது விதமான பலிகளை குறித்து அங்க வாசிக்கும். 10ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஈட்டிங், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அது முக்கியமான காரியம். அவங்க எதை சாப்பிட்டா தீட்டுப்படுவாங்க, எதை சாப்பிடலாம் என்று அங்கே சொல்லப்படும் பொழுது உலகத்துல பாவம் வந்ததே அந்த ஈட்டிங்னால தான் வந்துச்சு. ஈட்டிங் காஸ்ட் த ஃபால். ஏவாள் அந்த தவறான பட்சத்தின் கனியை புசித்ததுனாலே உலகத்திலே என்ன செய்தால் பாவம் வந்தது. ஈட்டிங்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதோ என்ன சொன்னால் அடுத்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்தை பார்த்தா the law of motherhood. ஒரு பெண் அன்கிளீனா இருக்கிறாள். அந்த அன்கிளீன் அந்த உமன் எப்படி அவள் தன்னை சுத்திகரிக்க முடியும், தேவனோடு எப்படி அவள் ஐக்கியப்பட முடியும், அவருடைய சுத்திகரிப்பின் பிரமாணத்தை குறித்து வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரத்திலே இதென்றால் லெப்ரசியை குறித்து வாசிக்கிறோம், குஷ்ரோகத்தை குறித்து. அது ஒரு வஸ்திரத்தின் மேலே வரலாம், ஒரு வீட்டின் மேலேயும் வரலாம், அது ஒரு மனுஷன் மேலேயும் வரலாம். ஆசாரியன் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு கில்சிங்கை குறிக்கிறது. கில்சிங் ஆஃப் மதர்ஹுட், கில்சிங் ஆஃப் லெப்ரசி. 15ஆம் அதிகாரத்தில் மனுஷனுடைய சரீரத்தில் பல விதமான இஷ்யூஸ் வருகிறது, பல திறமைகள் சுரக்கிறது, தர்மியம் போன்ற சில விதமான பேட் ஃப்ளூயிட்ஸ் வரும்பொழுது அதிலிருந்து அப்படியாப்பட்ட மனுஷர்களை எப்படி சுத்திகரிக்க வேண்டும், அவள் எப்படி சுத்திகரிக்க முடியும், தேவனை எப்படி அணுக முடியும் சொல்லப்பட்டிருக்கு. 16ஆம் அதிகாரத்துல பாவ நிகழ்ச்சி நாளை குறிச்சது. டோட்டலா எல்லா ஜனங்களுடைய பாவமும் 16ஆம் அதிகாரத்துல முற்றிலும் அது சுத்திகரிக்கப்படும். அதான் அந்த குறித்த கழிவு எப்படியாக சுத்திகரிக்கிறது, கில்சி. எங்க பிள்ளை இளைஞராகவே சுத்திகரிக்கப்படணும். பசுத்தமெல்லாம் ஒரு தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை அணுக வேண்டும் என்றால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பதை குறித்து தான் லேவியராகமத்தை வாசிக்கிறோம். தேவனை எப்படி அணுக முடியும், எப்படி நம்ம பசுத்தமாக்கப்பட முடியும், கர்த்தரை எப்படி அணுகிறது, எப்படி நாம நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்படி சுத்திகரிக்கப்பட முடியும் என்பதை ரொம்ப தீவிரமாக எழுதி. வேத புத்தகத்தை நேசிக்கிறோம், எல்லா புத்தகத்தையும் நான் நேசிக்கிறேன், என்னுடைய வார்த்தையை நேசிக்கிறேன். சும்மா செய்தி சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க கொஞ்ச நேரம் பேசினாலும் தெரியும் நீங்க தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு பழக்கிவிக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வாய்ப்பாடு போல நமக்கு தெரியும். வாய்ப்பாடு எப்படி பிள்ளைகள் சொல்லுதோ அதே மாதிரி நமக்கு தெரியும். என்னுடைய வார்த்தையில் நம்முடைய நாக்கில் எப்பவுமே இருக்கும். ஒரு பாஸ்டர்னா அப்படி இருக்கும். அப்படி பாஸ்டருக்கு தேவனுடைய வார்த்தையில பழக்கம் இல்லாதவங்க தேவனால் அழைக்கப்படாது. அவங்க என்ன சொல்றோம் என்ன செய்யறதுன்னு தெரியாதபடி
ஏதோ ஒரு இதை சொன்ன மாதிரி போயிருக்குது. என்னத்தை சாதிக்கணும்னு தெரியாதபடி நிறைய பாஸ்டர் நம்ம செய்தியில் இருக்கிறார். அவங்களும் சர்ச்சை ஆரம்பிச்சா 4 பேர் போவாங்க. நம்ம சர்ச்சில் இருந்து அங்கே போவாங்க. ஏன் போவாங்க? இவங்களுக்கு வார்த்தை மேலே வாஞ்சை இல்லை. அதனால அப்படியாப்பட்ட இடத்துல அவங்க சூட்டபிள் ஆகும். இங்கே சூட்டபிள் ஆகாது. அந்தந்த போய் சேரும். அவன் உலகத்தில் வந்து ரியல் கிறிஸ்டியனை விட பால்ஸ் கிறிஸ்டியன் தான் அதிகம். உண்மை பேசுறவங்க கொஞ்சம் தான், பொய் பேசுறவங்க தான் ஜாஸ்தி. அவங்களுக்கு தான் நிறைய கூட்டமும் போய் சேரும். அதனால அங்கே சத்தியம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த சபை சூட் ஆகுது. அதனால அவங்கவுங்க அங்கே இடத்துக்கு போவாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பைபிளில் இருக்க ஒவ்வொரு வேர்டையும் நேசிக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு புத்தகத்தையும் நேசிக்கிறோம். அல்லேலூயா. இட்ஸ் a word of God. மனுஷனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வார்த்தை. இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது நம்ம தியானித்தால் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க சொந்த வழியில போனால் மரண வழி போகலாமா? ஒரு மனுஷன் போகலாம். செல்ஃபில் அவருக்கு இருக்கு. எப்படி வேணாலும் யாரும் ஜீவிக்கலாம், எந்த மாதிரி ஜீவிக்கலாம். தாங்கள் செய்யற ரைட்டுன்னு அவங்க சொன்னாலும் நம்ம போய் அதை ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது. சரி, உன் வழியில நீ போ. எல்லாத்துக்குமே ஆண்டவர் பலன் அளிக்கிறவரா இருக்கு. அவனுடைய கிரீடுக்கு தக்கதாக ஒரு பலன் அளிக்கிறார். நம்ம நேசிக்கும் பொழுது கர்த்தரை நம்ம எப்படி அணுக முடியும்? எவ்விதமான பசுத்தத்தோடு கூட தேவனை அணுக முடியும்? அதுக்கு என்ன அந்த கிளீன்சிங் எப்படி என்பதை குறித்து நம்ம அங்கே வாசிக்கும். 1ஆம் வசனத்துல இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, and the Lord spake unto Moses என்று சொல்லப்பட்டது. 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, குஷ்ரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளிலே அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியத்துக்கு கொண்டு வர வேண்டும். And the Lord spake unto Moses, saying, this shall be the law of leper in the day of his cleansing. He shall be brought to the priest. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால் நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். ஆமென். ஏஞ்சல்ஸ் உண்டாக்கிறார். ஏஞ்சல்ஸோடு ஐக்கியப்படுறதை விட நம்ம கூட ஐக்கியப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. ஏஞ்சல்ஸுக்கு தேவன் அவர் சேவியர் என்று சொல்ல முடியும். ஏன்னா அவர்கள் பாவம் செய்யவில்லை. ஏஞ்சல்ஸ் வந்து ஆண் பெண் கிடையாது. இது அவர்கள் பாவம் செய்வதில்லை. அதனால அவர்கள் பசுத்தர் என்று சொல்ல முடியும். அவர் மத்தியில் தான் அவர் வாசமாயிருக்கிறார். நம்ம கூட வந்து சேர ரொம்ப ஆசைப்படுறார். அல்லேலூயா. நீங்க அவரை நேசிப்பதை காட்டிலும் அவர் கூட அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று நினைப்பதை விட தேவன் நம்மோடு ஐக்கியப்பட அதிக விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் மிருகங்களெல்லாம் உண்டாக்கிறார். இந்த மிருகங்களோடு கூட அவருக்கு ஐக்கியப்பட விருப்பம் இருக்கிறதா? சிலர் மிருகங்களை நேசிப்பாங்க, பறவைகளை நேசிப்பாங்க, அது கூடயே வாழ. சிலர் நாயை நேசித்து நாய் கூடயே வாழ்வாங்க. காரில் போனாலும் நாயை கூட்டிகிட்டு போவாங்க, நாயோட செல்லம் கொடுப்பாங்க. சிலர் பூனைக்குட்டிகளை வளர்ப்பாங்க. விதமாலாம் இருக்குது. ஆண்டவர் எல்லாத்தையும் தான் நேசிக்கிறார். அதுகளுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்குறார். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறார்? தன்னுடைய பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். எதுவே நேசிக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். அதுதான் நேரடியாக எழுதப்பட்டிருக்கு. You have fellowship with God. சில நேரங்களிலே அந்த ஃபெலோஷிப் ஆனது, அந்த ஐக்கியமானது முறிக்கப்படுகிறது. ஏனென்றால் something wrong, maybe you did something wrong. சில நேரங்களிலே நம்ம தவறான காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, you get away from God. நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போகிறீர்கள். Your fellowship is broken. உங்களுடைய ஐக்கியமானது முறிந்து விடுகிறது. வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர் மகளுக்காக ஜெபிக்கிறார். பிளாக் சீட் வந்து விழுகிறதுன்னு சொல்லுகிறார். ஸோ அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது பிளாக் சீட் வந்து சில நேரங்களில் நினைச்சிருந்தால் அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொன்னபடி செய்யாம அவர் வந்து அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் கொஞ்ச நாள் அவர் கூட பேசல. ஒரு முறை 7 years ஆண்டவர் என் கூட பேசலன்னு சொல்றார். பாருங்க, அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
ஆண்டவருக்கு நமக்கு அந்த அக்சஸ் இல்லை, தொடர்பு இல்லை. ஏனென்றால் சில தவறுகள் செய்திருக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியல, மிஸ்டேக் கமிட் பண்ணியிருக்கிறோம். அந்த மிஸ்டேக் அவர் அறிக்கை பண்ணும் பொழுது இந்து கர்த்தர் அவரோடு கூட வந்து ஐக்கியப்பட்டார். எத்தனை பேர் தேவனோட ஐக்கியப்பட விரும்புகிறோம்? இது வந்து பிரைட் அண்ட் பிரைட் ப்ரூஃப் ஃபெலோஷிப்பாக இருக்கிறது. நம்முடைய மனவாளன் நம்மோடு கூட ஐக்கியப்படவில்லை என்றால் நமக்கு அது வேதனையானது. இதை நம்முடைய மனவாளன் விரும்புகிறார். நம்ம சம்திங் ராங் நம்மகிட்ட இருக்கிறது, அதை நம்ம கரெக்ட் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட வந்து ஐக்கியப்பட முடியும். ஆமென். God did not talk to him. இதோ கர்த்தர் என்ன செய்தார்? நம்மோடு கூட பேசவில்லை. நோ ஃபெலோஷிப், அவருக்கு ஐக்கியம் இல்லை. நோ ரெவலேஷன், நோ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் God. இதோ அப்பொழுது என்ன செய்தால்? எந்த வெளிப்பாடோ, எந்த விதமான ஐக்கியமோ, எந்த விதமான அற்புதங்களும் நடக்கவில்லை. கர்த்தர் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டால் எப்படி இருக்கும்? அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அதே போல ஆகாரை வந்து அந்த ஆபிரகாம் சேர்த்து கொண்டனாலே, மனைவி பேச்சை கேட்டு ஆகாரை சேர்த்து கொண்டதுனாலே கர்த்தர் என்ன செஞ்சார் என்றால் அவனுடைய 13 years ஆபிரகாமோட அவனோட ஐக்கியத்தை நிறுத்திட்டார். இதனோட 13 years ஐக்கியம் நிறுத்தப்பட்டது. பின்பு கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஆபிரகாம் ரியலைஸ் பண்ண பின்பு கர்த்தர் அவனோடு கூட ஐக்கியப்பட்டார். ஹல்லேலூயா. அதனால ஏன் அந்த ஐக்கியம் புரிகிறது என்றால் ஏதோ குறுக்க வருது. ஏவாள் வந்து அந்த கரைக்கப்பட்ட கனியை புசித்தனாலே அங்கே broken fellowship ஏற்பட்டது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சுத்திகரிக்க ஒரு குஷ்ரோகியானவன் என்ன செய்யறாங்க? குஷ்ரோகியை பற்றியான காரியம் என்ன வந்தால், ஒருவருக்கு குஷ்ரோகம் வந்தால் ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ண முடியாது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர முடியாது. ஒருபோதும் தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாது, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது, ஜனங்கள் மத்தியிலையும் வந்து வாசம் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய மோசமான சம்பவம் பார்த்தீங்கன்னா, குஷ்ரோகம் இல்லைன்னா தான் பாளையத்துக்குள்ள வாசம் பண்ண முடியும். குஷ்ரோகம் இல்லைன்னா தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியும். இன்னைக்கு குஷ்ரோகம் வந்து ஒரு அருவருப்பான வியாதி, மோசமான வியாதி. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அநேக குஷ்ரோகிகள் இருந்தார்கள் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். நமக்கு கர்த்தர் என்றால் அவ்விதமான சோதனையை அனுமதிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து சரீரத்துல நேச்சுரல் அந்த லெப்ரசி இருக்கும் பொழுது அது எது டைப்னா பாவத்துக்கு அடையாளமாயிருக்கு. லெப்ரசி டைப் சி, பாவத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதா, இதை கர்த்தர் இயேசு நாமத்தை ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், நல்ல மாதிரி வார்த்தையை நேசிக்கிறாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்க. இவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறதுக்கு சான்ஸ் இல்லை. எலெக்டட் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபுஸ்தகத்துல பேர் இருக்கிறதுன்னு நம்ம எல்லாம் விசுவாசிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்ச நாளில் பல வருஷங்கள் வந்த உடனே அவங்களுக்கு broken fellowship ஏற்படுது. அவங்க வாழ்க்கையில பாவம் வரும் பொழுது என்ன செய்யறாங்க? அப்படியே சபைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய் விலகி முற்றிலும் விலகி தேவனுடைய பிள்ளைகளோடு வந்து ஐக்கியப்படுறாங்க. பாளையத்துக்குள்ள வர முடியல. கர்த்தருக்கும் அவனுக்கு ஐக்கியம். ஒவ்வொரு வருஷத்துல அது நிகழும். ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒரு சிலருக்கு குஷ்ரோகம் பிடிக்குது. அவங்க வந்து தேவனோடு ஐக்கியப்படவில்லை, நம்மளோடு கூட இன்னைக்கு ஆராதிக்க முடியும். ஆனா அந்த சீன் வந்து லெப்ரசிக்கு அடையாளமா இருக்குது. சரீரபரமான குஷ்ரோகம் எவ்வளவு ஒரு அருவருப்பான வியாதியோ, மோசமான வியாதியோ, பாவம் அதை விட மோசமானது. ஹல்லேலூயா. அதனால அவன் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட முடியாது, இந்த சபையில் இருக்க விசுவாசியோடு ஐக்கியப்பட முடியாது. அப்படி துணிகரமான பாவத்துல போகிறவங்களோடு கூட நம்மளும் ஃபெலோஷிப் வைக்க கூடாது. அவங்கள வந்து நம்ம புறம்பாக்க வேண்டும், அவங்களோடு நம்ம ஐக்கியப்படக்கூடாது. வர முடியாத நபருக்கு ஒருத்தர் போய்விட்டால் அவங்களோடு நீங்க ஐக்கியப்படலாமா? ஐக்கியப்படக்கூடாது. அதனால 1 வாசிக்கிறோம். சகோதரி ஒருவன் விதமாக பாவியா இருந்தால், உலகத்துல எத்தனை பாவிகள் இருக்காங்க, அவங்க கூட நம்ம ஐக்கியப்படலாம். ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று சத்தியத்தை விசுவாசித்து மனப்பூர்வமாக பாவம் செய்வார் என்றால் அவங்க கூட நம்ம ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. அவங்கள போய் நீங்க ஆதாயம் பண்ண முடியாது. எல்லை கோட்டை தாண்டி விட்டார்கள். அதனால என்ன இருந்தால் அவங்களுக்கு வந்து விமோசனம் இல்லாமலே போகிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்வதற்காக ஜெபிக்கவும் வேண்டாம்னு பைபிளில் போட்டு 1 5 அதிகாரம் 14ஆம் வசனத்துல அதிகமாக எழுதியிருக்குது. வாசிக்க நேரம் இல்லை.
ஆனா இங்கே வந்து என்னன்னா லெப்பர் என்று சொல்லும் பொழுது அவங்களோட பாவம் வந்து விட்டது. இதை என்றால் அவங்கள வந்து கர்த்தர் சுத்திகரித்து மறுபடியும் தேவனோடு ஐக்கியப்பட, அவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதுதான் லேவியராகமம் 14ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஒரு நாள்ல நான் ஒரு லெப்பராக வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ நீங்களும் ஒரு நாள் லெப்பராக இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரமாணத்தை கொண்டு வரவில்லை என்றால் நமக்கு அந்த லெப்ரசி வந்து குணமாகிறதுக்கு சான்ஸே இல்லை. அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொண்டார். அல்லேலூயா. இதோ நம்மை சுத்திகரித்து இன்னைக்கு நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டு கொடுத்தோம். ஆமென். அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொடுத்தோம். எத்தனை விசுவாசிக்கிறோம். நீங்க மோசே இந்த தீர்க்கதரிசி மலையிலே போய் அந்த பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார். இது அவனுடைய மூல ஞானத்துல வந்ததல்ல. God's word. Hallelujah. எங்கே மேகத்துக்குள்ளே போய் அதை பெற்றுக்கொண்டு வருகிறார். கவனிக்கும் பொழுது குஷ்ரோகிகளை பைபிள்ல வாசிக்கும் பொழுது சில குஷ்ரோகிகளை உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறேன். முதலாவது நீரியான பார்த்தோம். இந்த நீரியா என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் உறைந்த மழையின் மென்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவன் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். Speaking against Moses brought leprosy. மோசேக்கு விரோதமாக பேசினாலே மீரியாவுக்கு குஷ்டரோகம் வந்தது. மீரியா ஒரு ப்ராபர்டஸ் தான். மோசேயுடைய அக்காள் சகோதரி, மூத்த சகோதரி. தம்புரி எடுத்து நடனம் ஆடுகிறாள். 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அந்த பிரயாணம் வந்து தொடர்ந்து என்னாகத்தில் கண்டினியூ ஆகிறது. இப்பொழுது என்னாகும் 12ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கும் பொழுது அவன் எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் செய்திருந்தான். எத்தியோப்பிய ஸ்திரீனா கருப்பு இனத்தை சேர்ந்தது. மீதியான் தேசத்தில் போய் எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் செய்திருந்தான். அதனால அவர் எப்படி ஊழியத்துக்கு சீட்டாக முடியும், அவர் எப்படி ப்ராப்பர்ட்டாக இருக்க முடியும் சொல்லி அவருடைய காலிங்கை கொஸ்டின் பண்ணும் பொழுது அது கர்த்தருக்கு விரோதமாக இருந்தது. சொந்த தம்பி தான் மோசஸ். அதனால என்ன செய்யறார் என்றால் அவள் முறுமுறுத்து அவள் அங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டார். மோசஸுடைய காலிங், அனாயிண்டிங், கர்த்தர் அவனோடு கூட எப்படி பேசுகிறார், அவனுடைய பொசிஷன் என்ன, அதை குறிச்செல்லாம் அவர் சிந்திக்காதபடி அந்த எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் செய்திருக்கிறார் என்று அவ்விதமான ஒரு ஃபால்ட் கண்டுபிடித்து எப்படி அவர் வந்து தீர்க்கதரிசியா இருக்க முடியும் என்று அவள் அவ்விதமான ஒரு கொஸ்டின் பண்ணும் பொழுது கர்த்தருக்கு அது பிரியமில்லாத இருந்தது. அவர் உடனே இறங்கி வந்தார். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுவதற்கு உங்களுக்கு ஏன் பயம் இல்லாமல் போயிடுச்சு? நான் வந்து மற்றவங்களுக்கு சொப்பனத்திலே தரிசனத்துல பேசுகிறேன். ஆனால் மோசையோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். இதுவரை முகமுகமாக நான் பேசுகிறேன், ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பேசுகிறேன். அப்படின்னா அவளுக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு ஏன் பயம் இல்லாமல் போயிட்டு என்று கர்த்தர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். போன உடனே அவளுக்கு குஷ்ரோகம் வந்துடுச்சு. அதை என்ன சொல்லுகிறாள் இருந்தாலும் அவளுடைய மவுத்துல குஷ்ரோகம் வந்துடும். அவள் அந்த வாய் அப்படி பேசினதுனால வந்தது. ஒரு சிலர் வந்து அந்த பைபிள் பிரசங்கில போட்டிருக்கு, தடை கட்டப்படாத பாம்பு கடிக்கும் போட்டு. சில பெண்கள் வந்து தடை கட்டப்படாத பாம்புகளாக இருப்பார்கள். ஒரு கர்த்தருடைய தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக ரொம்ப ஈஸியாக பேசுவாங்க. இது தடை கட்டப்படாத பாம்பு கடிக்கும், வாயாடி கடிக்கும். தங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தங்க தான் பெரிய ஜட்ஜி மாதிரி பேசுவாங்க. இது கடிக்கும், தடை கட்டப்படாத பாம்புக்கு தடை கட்டப்படலை, ஆபத்து, வாய் அடக்கம் தேவை, யோசித்து பேச வேண்டும். நீரியா உண்மையில ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசனம் தான் அவளுக்கு இருக்குது. அவள் வந்து தேவனுக்கு தெரியாம தான் ஜீவித்தாள். ஆனா இந்த நேரத்துல அவளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வந்து அவள் பெரிய ஞானி போல பேச ஆரம்பிச்சா. அதனால குஷ்ரோகம் வந்தது. குஷ்ரோகம் வந்தா என்ன அர்த்தம்? 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படியா ஆண்டவர் சொல்லிக்கிறோம். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவன் தகப்பன் அவன் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவன் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவன் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தது. 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறார். அதனால் குஷ்ரோகம் வந்தால் பாளையத்துக்குள்ள வர முடியாது. நோ ஆக்சஸ் வித் காட்.
நோ அக்சஸ் டு த காங்கிரிகேஷன், சபைக்கு வர முடியாது, கர்த்தரோடு ஐக்கியப்படும். எதுக்கு நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை? நல்ல மாதிரி அவரோட ஐக்கியப்பட்டு கடைசி வரைக்கும் ஐக்கியப்பட்டு அவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய வழியை தேட வேண்டியதானே. நமக்கு தேவையில்லாத பேச்சு என்னத்துக்கு? இப்போ உணர்ந்திருப்பான் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் மோசஸ். மோசே இந்த தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் பேசினாலே ப்ராட் லெப்பர்ஸ். இன்னைக்கு இருக்க போதகர்கள் வந்து சாபன போதகர்கள் வந்து தங்கள் எப்படி ஜீவி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில மாய்மால பெருந்த போதகர்கள் பண ஆசை. பாஸ்டருக்கு பணம் தேவைதான், அதுக்காக பணம் ஆசைப்பட்டா அதே இருக்கு. அதனால பண ஆசை அவங்ககிட்ட இருக்க எவ்வளவு மாய்மாலங்கள் பாவங்கள் எல்லாமே வச்சுட்டு பிரணாக்குறதா குறை பேசுவாங்க. அவர் கள்ளத்துக்கு தெரிஞ்சு அன்னைக்கு சொன்னாங்க. தங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? கேள்விட்ட நிலைமை இருக்குது. அவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அதே போல ஒருத்தரை குறித்து நம்ம பேசணும்னா அதை விட நம்ம மேல சாப்பிட்ல இருந்தாதான் பேசலாம். சும்மா அதை விட கீழே இருந்துட்டு நம்ம பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? எந்த கோஷம் பாசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? மோசடிக்கிறதமாய் பேசுறதுக்கு மீறி அங்கே என்ன ஒத்தினஸ் இருக்குது? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. மோசேயை போலதான் பெரிய தீர்க்கதரிசி, மேஜர் ப்ராஃபட். அல்லேலூயா. இந்த நீரியா போல பெண் பிரசங்கியால் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. இன்னைக்கு பெந்தகோஸ்துல பெண் பாஸ்டர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவங்க அமைதலா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நீரியா வந்து அவ்விதமாக பேசும் பொழுது லெப்ரசி அவரை அட்டாக் ஆகுது. ஆண்டவர் அதை அனுமதித்த. ஆனாலும் ஆரோனும் மோசையும் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு கூட பிறந்த சகோதரி நல்ல ஒரு ஆவிக்குரிய பெண்ணு தான். அவள் இந்த மாதிரி தவறு செய்து விட்டாள். கர்த்தருக்கு அது வந்து இவங்க மன்னிக்கிறாங்க, ஆண்டவருக்கு அது வந்து ரொம்ப கோபமா இருந்தது. அதனால என்றால் அங்க ஜெபிக்கும் பொழுது 7 நாள் அவள் அதை உணரட்டும். 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கட்டும். அவள் பாளையத்தில் சேர்க்கட்டும். சீன் வரும் பொழுது நம்ம வந்து தேவனோட ஐக்கியப்படும். ஜெபிக்க வாஞ்சியே இருக்காது, இதை பைபிள் படிக்க வாஞ்சியே இருக்காது, சர்ச்சுக்கு வரதுக்கு மனசு இருக்காது. நல்லா சர்ச்சுக்கு வருவாங்க. குடி வந்த பிறகு அந்த ஆள் அப்படியே சர்ச்சை விட்டு விலகுவார். ஏன் இந்த ஆள் சபைக்கு வர மாட்டேங்கிறாரு? இதை அவங்களுக்குள்ள குடி வந்திருக்கு. இவ்வளவு நாள் இல்லாத குடி வந்திருக்குது. ஏன் குடி வந்துச்சு? ஒழுங்கா சபைக்கு வராதான் தான் குடி வந்துச்சு. இப்ப குடி அந்த லெப்ரசி அந்த குசுரோகம் வந்ததுனால ஒன்றும் வர முடியாது, ஆப்போசிட் பங்கு வர முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு நம்ம உசியாவுக்கு திரும்ப பைபிள்ல வாசிக்கும் பொழுது உசியாவுக்கு குசுரோகம் வந்தது என்று பைபிள்ல வாசிக்கும். நீரியாவுக்கு சுகம் ஆயிடுச்சு, ஆனா உசியாவுக்கு சுகம் ஆகல. 2 நாளாக 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப வெடிப்பின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. உசியாவுக்கு குஷ்டரோகம் வந்தது. நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது. அதை மறைக்க முடியாது. நெற்றியில இருக்கு, பார்த்தாலே தெரியும். எதனால வந்துச்சு? அவன் ராஜா கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான், செம்மையானதை செய்தான். தாவீதின் சந்ததியை சேர்ந்தவன். தாவீதின் சிங்காசனத்திலே அவன் இருந்து ஆளுகை செய்தான். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தான். விதமான ஒரு நல்ல ராஜா தான். ஆனால் உசியா ராஜாக்கு எனக்கு பெருமை வந்து விட்டது. அவன் ரொம்ப பக்தியா இருக்கிறனால ஸ்பிரிச்சுவல் பிரைட் வந்து விட்டது. இது அவன் தூபம் காட்டும்படியாக போறான். தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு தூபம் காட்ட பசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது ஆசாரியர்கள் 80 பேர் சொல்றாங்க, நீ ராஜாதான், நல்லாதான், நீ நல்ல ராஜாதான், கர்த்தருடைய பாதையை செம்மையானதான் செய்கிறீர். ஆனா இந்த ஜாப் உமக்கு கொடுக்கப்படலை, அது ஆரோனிக் குமாரனாகிய எங்களுக்கு தான் கொடுக்கப்படும். நாங்க ஆரோனிக் பீஸ்ஃபுல்ல இருக்கிறோம். அது உமக்கு வந்து நீ யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், உமக்கு வந்து ராஜ பதவி கொடுத்து எங்களுக்கு ஆசாரியனாக நாங்கள் இருக்கிறோம். நீர் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் அல்ல தட்டிட்டு நான் போவேன் அப்படி சொல்லும் பொழுது போகும் பொழுது நான் குஷ்டரோகம் அவனுக்கு வந்தது. அது என்ன பாவம்? நான் exalting yourself above the world. exalting yourself. தேவனுடைய வார்த்தையை விட ஒரு மனுஷன் தன்னை உயர்த்தி காண்பித்தார். அவன் தான் நான் ஏழாம் இந்த செய்கிறவனோட ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வரும். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டார். அதனால ராபோஜனம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், ஏதோ பெரிய ஸ்பிரிச்சுவலா இருந்த மாதிரி. ஆனா அந்த வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்த்தா பாவிகளா இருப்பாங்க. இப்ப கள்ளோபதேசத்துல இருக்கவங்கலாம் அப்படிதான் இருப்பாங்க, மோசமான பாவிகளா இருப்பாங்க.
அவன் நல்லா அவன் வந்து நீதிமான்களா இருந்தாங்கன்னா அந்த கள்ள உபதேசத்துக்கு போக மாட்டாங்க. அந்த கள்ள போதலையும் சேர என்றால் ஆத்மாக்கள் பின்பற்றுவார்கள், அவங்களுடைய விசுவாசத்தை கவித்து போடுவார்கள். அது வந்து உண்மைதான். கிரைஸ்டுமா நான் போய் வேண்டாமா அப்படி கத்தரை அவங்கள பேசினார் இப்படி பேசினார் இருக்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸால்டிங் யுவர்செல்ஃப். அதாவது சில பேர் சபையில இருந்து பிரிஞ்சு போவாங்க. அவங்க பிரிஞ்சு போனது அந்த அவங்க போய் இன்னொரு சர்ச்சை அழைப்பாங்க. இந்த சர்ச்சை விட அது ரொம்ப மோசமா இருக்கு. இது சரியில்லைன்னு போய் இன்னொரு சர்ச்சை ஆரம்பிச்சா அவங்க ஆரம்பிக்க சர்ச்சை ரொம்ப மோசமா இருக்கு. இதான் வந்து தேவனால அழைக்கப்படாம அந்த ஸ்தானத்துக்கு போகுது. பாசரா கர்த்தர் வந்து உலகத்தோத்துக்கு தான் வைத்திருக்கணும். இவங்களா போயிட்டு ஒரு சபையை ஆரம்பிக்கும் பொழுது exalting yourself above the word, வார்த்தைக்கு மேலாக தன்னை உயர்த்துவது. நீ பாஸ்டர், நீ தீர்க்கதரிசி, நீ எவாஞ்சலிஸ்ட், நீ டீக்கன், அது இதுன்னு போஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஒருத்தர் சபைக்கு கூப்பிடணும், அவனுக்கு ஒரு போஸ்ட் தார பாடி கூடுவாங்க. எங்கெல்லாம் மாஞ்சி இருக்க பீகார் மாஞ்சி அரசாட்சி அவனுடைய அரசாங்க கவனம் பொழுது எல்லாரும் மந்திரி பதவி தார வாங்க பேரம் பேசி பார்த்தா ஒன்றும் நடக்கும். அதே மாதிரிதான் அந்த பாஸ்டர் என்ன செய்வாங்கன்னா, இதை என்றால் தங்களை பின்பற்றுவதற்கு போஸ்ட் தார, அவனுக்கு டீக்கன் போஸ்ட் தார. நீ அந்த சபையில வந்து அவனுக்கு டீக்கன் தார, நீ ஒன்னா பிரசவம் பண்ணு. இதெல்லாம் எப்படியாப்பட்ட காரியமா இருக்கிறது? exalting yourself above the word. அது தேவனோட ஐக்கியப்பட முடியாது. அவனுக்கு தேவனுக்கு ஐக்கியம் இல்லை. ஒரு காலம் தேவனோட ஐக்கியப்பட முடியாது. தங்களுடைய குறைகளை உணராத பட்சத்தில் இந்த போதகர்கள் தானாக சபையில அங்கீகரிக்க ஆரம்பிக்கிற போதகர்கள் அந்த காங்கிரிகேஷனுக்கு காட்ஸ் பிரசன்ஸ் கிடையாது. உசியா ராஜா நமக்கு உதாரணமாக இருக்கிறார். exalting yourself above the word to get you out of the camp. அது வந்து பாளையத்திலிருந்து நம்ம அப்ப உசியா நமக்கு உதாரணமாக திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. அதன்படி நம்ம அதன் மீது நம்ம பார்க்கும் பொழுது இதை நம்ம வந்து கேஆசியை பார்த்தோம். கேஆசி ஒரு குஷ்ரோகியமாக குஷ்ரோகம் வந்தது. கேஆசி காட் லெப்ரசி. 2 ராஜ்யங்கள் 5:26 அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரியும் வாங்குவதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் சந்ததியாரும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். நாகமானுடைய குஷ்டரோகம் சுகமாயிட்டு, ஆனா அந்த குஷ்டரோகம் அப்படியே போயிருக்க வேண்டியது. அவன் 7 தடவை ஸ்நானம் பண்ணா போயிருக்க வேண்டியது. அது போன குஷ்டரோகம் திருப்பி போகாம. ஏனென்றால் நீ ஒரு ஸ்கீம் பண்ணி இருக்கிற. He tried to be a little schemish. இதோ ஒரு ஸ்கீம் பண்ணி இருக்கிறான், ஒரு பிளான் பண்ணி இருக்கிறான். இந்த எலிசாவுக்கு பழக்க தெரியல. நாகமான் வந்து வெளியே தாரான், அந்த வஸ்திரத்தை தாரான். இவர் வேண்டான்ட்டாரு. நான் எப்படியாவது அதை போய் பெற்றுக்கொள்வேன். நான் ஒரு ஸ்கீம் தயார் பண்ணிருக்கேன். என்ன ஸ்கீம் என்றால் இதோ என்றால் இதோட எஜமான் வீட்டுக்கு திடீர்னு 2 ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. அவனுக்கு அவர் கொடுத்ததுக்கு ஒண்ணுமே இல்லை. நீ வந்து ஒரு காலத்தும் இது 2 மாற்று வசனங்களை தர வேண்டும் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான்னா, ஒரு தாளத்துக்கு பதிலாக 2 தாளத்தை வச்சுக்க. நீ ஒரு தாளத்தை 33.5 கிலோ அதை தூக்கிட்டு அதை வெளியே தூக்கி சுமக்க முடியாது. ஒரு வேலைக்காரனை அனுப்பி நீரு கொண்டு போ, அப்படி அவன் கொண்டு போய் அதை கொண்டு கொடுத்துட்டு வா. தலை மேல ஏற்றி அனுப்பி இருக்கிற மாற்று வஸ்திரங்களை கொடுத்து இதை அதை கொண்டு தான் வீட்டில் இறங்கி வச்சுட்டு குழந்தையா நல்ல பிள்ளை போல நிற்கிற. எந்த தப்புமே செய்யாது. யார்கிட்ட நிற்கிறாரு? தீர்க்கதரிசிகிட்ட நிற்கிறாரு. சீரியா ராஜா பள்ளி அறையில பேசுறது கூட அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும். இப்ப எப்படி மறைக்க முடியும்? மறைக்க முடியும். எலிசா தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ட்ரூ ப்ராஃபட், ஃபால்ஸ் ப்ராஃபட் அல்ல. அதனால பாருங்க, கேஆசி காட் லெப்ரசி. ஏனென்றால் பண ஆசை. He went after Naaman's money. நாகமானுடைய பணத்தை தேடி போனான். இதனால் அந்த எலிசா refused it. எலிசா அதை வேண்டாம் என்று சொன்னார், அதை மறுத்தான். He ran after it. அவன் அதை பின்னால ஓடினான். பணம் நம்ம பின்னால வரணும், நம்ம பணத்துக்கு பின்னால ஓடக்கூடாது. நம்ம கத்தரை தேடினா இது அந்தந்த நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்தா பணம் நம்ம பின்னால வரும். அந்தந்த நாளுக்கு அதில் பாடும் போது. அல்லேலூயா. அதனால leprosy struck him and his family. அவனை மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்தையும் அது தாக்கினது என்று பைபிள்ல போடுறது. எவ்வளவு வேதனையான காரியம்.
என்னத்துக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு குஷ்ரோகத்தை ஏன் வாங்குறது? பொதுவா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பண ஆசை இருக்கும். பாசம் உங்களுக்கு பண ஆசை இருக்குதா? அந்த கொச பாசம் இருக்கும்போது ஆசை இருக்கதா செஞ்சுச்சு. ஆனாலும் என்ன செய்யறது என்றால் இந்த சத்தியம் நான் அப்போ கூட நான் அதுக்காக ஸ்கீம் பண்ண மாட்டேன். பணம் தேவைதா, பணம் அவசியம் தான் நினைப்பேனே ஒழிய அதுக்காக நான் அந்த கேஆர்சி போல ஸ்கீம் நான் தயார் பண்ணது கிடையாது. இந்த செய்தி ஒரு விசுவாசம் அதிகமாகி இது வரலன்னா அவ்வளவு பெந்தகோஸ்துல இருந்தா அவ்வளவு விசுவாசம் இருக்காது. பணத்துக்கு விருப்பப்பட்டதா, ஆனா ஸ்கீம் பண்ண அதை எப்படி பெறுவது ஸ்கீம் பண்ண. இன்னைக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் எல்லாம் ஸ்கீம்ல தான் இருக்கிறாங்க. எப்படி ஃபாரினர்ஸை எப்படி சீட் பண்ணலாம், இங்க இருக்கிற பெரிய பணக்காரர்களை எப்படி சீட் பண்ணலாம். இதேதான் இத கேஆர்சி குஷ்ரோகம் தான் இருக்குது. லெப்ரசி மெஜாரிட்டி பெந்தகோஸ்து பீப்பிள் இருக்கு, லெப்ரசி இருக்குது. பெரிய பெரிய பிரீச்சர்ஸ் வந்து லெப்ரசில இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க பணத்துக்காக ஸ்கீம் பண்றாங்க. அவங்க இதை கேஆர்சி ஒரு ஸ்கீம் பண்ணா எப்படி போய் அதை வாங்கலாம், இதை அவங்க ஒரு ஸ்கீம் போட்டு போகும்பொழுது இதை லெப்ரசியை வந்து அவனை ஸ்ட்ரக் பண்ணி விட்டது. அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையும் ஸ்ட்ரக் பண்ணி உங்களுக்கு எத்தனை தேடி போனா இது ஆண்டவனுடைய தேவையை கண்டிப்பாக சந்திப்பாங்க. உங்க எல்லாம் நீங்க சொந்த ஸ்கீம் அவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஸ்கீம் பண்ண வேண்டாம். வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கலாமா, அதுல போய் இறங்கலாமா, இதுல போய் இறங்கலாமா, அதோடைய வார்த்தைக்கு முரண்பட்டதுல இறங்க முடியாது. நல்ல ஸ்கீமா இருந்தா பரவாயில்ல. நல்ல ஸ்கீம் இல்லாம பணத்தை சம்பாதிப்பது பாவத்தோடு பாவத்தை கூட்டிக்கிறத விட அந்த வருமானம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா அப்படின்னு அந்த சீனை அருவருக்கணும். இதெல்லாம் வார்த்தைப்படி நமக்கு வரட்டும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு போதும். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை ஐஸ்வரியத்தை தரும். அல்லேலூயா. ஆனா வட்டிக்கு பணத்தை கொடுத்து சம்பாதிக்க நினைக்கும் பொழுது அது நமக்கு அதுக்கு மேல அது நமக்கு ஒரு நாள் நஷ்டம். Leprosy struck him and his family. அவனுடைய காரணம் என்னவென்றால் அவன் அந்த பணத்தினால போனதுனால. Leprosy was a type of sin. கேஆர்சி நமக்கு ஒரு திசாந்தமாக இருக்கிறார். ஐஸ்வர்யம் கனம் அவரால் வருகிறது. அல்லேலூயா. யாக்கோபுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது. ஏசா தன்னுடைய திராட்சைகளை எதிரே யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை வருது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்ம மேல வரும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவாபை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோவாபுக்கு குஷ்ரோகம் வந்தது. 2 சாமுவேல் 3:29. 2 சாமுவேல் 3:29. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக யோவாபின் வீட்டாரிலே திரவியக்காரனும் குஷ்டரோகியும் கோலூன்றி நடக்கிறவனும் பசையத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. யோவாபினுடைய ஃபேமிலியில குஷ்ரோகிகள் இருப்பாங்க. அங்கே வந்து தாவீது போட்ட சாபம். யோவாப் நல்ல படைத்தலைவன் தான். தாவீது ரொம்ப சின்சியரா இருந்து எல்லா யுத்தங்களையும் நடத்தி ஜெயத்தெல்லாம் பெற்றான். சவுல் கூட சேராதபடி இதான் சென்றால் அப்சலோம் கூட சேராதபடி தாவீதுக்கு உத்தமமா ஜீவித்தான். கடைசியில அவனுக்குள்ள இருக்கிற சுபாவத்தை வெளிப்படுத்திட்டான். நமக்கு ஒரு எச்சரிப்பாடு. தாவீது யோவாபை சபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. உன்னுடைய குடும்பத்துல வந்து குஷ்ரோகம் உன்னுடைய சந்ததியை விட்டு நீங்காது அப்படின்னு சொல்லிவிட்டான். The leprosy cleave you to and your sons. உன்னையும் உன்னுடைய குமாரனையும் குஷ்ரோகம் வந்து பிடித்துக் கொள்ளும். எதுக்காக? அப்பனே என்ன செய்யறாங்க என்றால் யோகா கோத்திரத்துக்கு மட்டும்தான் ராஜாவா இருக்கிறான். இப்பொழுது மற்ற 10 கோத்திரத்தையும் கொண்டுட்டு அப்பனே வந்து பேசுறான். நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கேன். சவுலி படத்துல பெரிய மனுஷன் அப்பனே, பெரிய பராக்கிரமசாலி, கிரேட் மேன் ஆஃப் காட். அவன் என்ன சொல்றான்? தாவீது கூட உங்க தான் கர்த்தர் இருக்கிறார். சவுல் ஆண்டவர் வீழ்ச்சியடைய வச்சுட்டாரு. நான் எல்லாத்தையும் உங்க கூட வந்து சேர்த்துறேன். அத்த 10 tribes நான் கொண்டு சேர்த்துறேன் சொல்லும் பொழுது அப்படி ஒரு நல்ல காரியத்தை பேசிட்டு போக சொல்ல இவன் போய் அவனை வந்து கொலை பண்ணிட்டு. அது மாத்திரமல்ல, அமாசா என்கிறவன் நல்ல ஒரு படைத்தலைவன். அவன் இஸ்போசேத்துக்கு அவன் படைத்தலைவனா இருந்தான். சவுலின் குமாரன் இஸ்போசேத்துக்கு அவனும் வந்து என்ன செய்கிறான் என்றால் தாவீதோடு கூட சமாதானம் பண்ணி நான் வந்து எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வந்துடுறேன், உங்களுடைய பொறுப்புல கொண்டு வந்துடுறேன், நீ தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண. இஸ்போசேத் மரித்த உடனே எல்லாத்தையுமே நான் கொண்டு சேர்த்து சொல்லும் பொழுது அவனையும் விடல. ரகசியமா பேசி ஃப்ரெண்டு மாதிரி பேசி வயிற்றுல வந்து அப்படியே வீட்டியே அடித்தான்.
2 பேர் தன்னை பார்க்கிலும் நல்லவர்கள் 2 பேரை சமாதானமான காலத்தில், யுத்த காலத்தில் அல்ல, சமாதானமான காலத்திலே அவன் கொலை செய்யும் பொழுது பாருங்க, காரணமே இல்லை அவங்களையும் நம்ம ஏன் சண்டை போடுறது? அவங்களுக்கு நமக்கு என்ன பகை இருக்கு? நமக்கு என்ன துரோகத்தை அவங்க பண்ணாங்க? அவங்க மேலேயே நம்ம பழி வாங்குற புத்தி எதுக்கு நமக்கு? அவன் தாவீதோடு கூட ஐக்கியப்பட வரும் பொழுது தாவீதுக்கு தெரியாம, தாவீதுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காதபடி இவன் பழி வாங்கினா என்ன அர்த்தம் என்றால், அவன் என்ன செய்தால் carrying revenge inside of him. அவனுக்குள்ள பழி வாங்குற சுவாபம், அந்த பழி வாங்குற சுவாபம் தான் கடைசியில் அமிதமாக செய்வது. பழி வாங்குறவன் கொலை பண்ணிடுவான். அவன் யாரையாவது சொல்லிடுவான், ஒரு நாள்ல உளறிடுவான், நான் அவனை கொலை பண்ண போறேன், அவன் இந்த மாதிரி பண்றான், கடைசியில கொலை பண்ணிடவும் செய்வான். இந்த காலத்துல ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குது. அவனுக்குள்ள நெஞ்சில் அந்த ஹேட்ரட் இருக்கிறது, அந்த ரிவெஞ்ச் இருக்கிறது, அந்த பழிவாங்க சுவாமி இருக்கிறது. தன்னுடைய தம்பியை யுத்த காலத்துல அவன் கொலை செய்து விட்டான். அப்படியே சொல்றான், நீ என்ன பின்தொடராத, நான் கிரேட் மேன், பெரிய பராக்கிரமசாலி, சவுனுடைய படைத்தவர், நீ வேற யாருக்குனால போ, நான் அவங்கனால தான் போகணும்னு சொல்லும் பொழுது அவன் எச்சரிக்கை கொடுக்காம போகல. அதனாலதான் என்ன செஞ்சான், அவன் ஈட்டியை நீட்டிட்டான், அவ்வளவுதான். அமாசா இருக்காங்க பிள்ளைகளால கொஞ்சம் தாவீதுக்கு என்ன செய்யணும், விசனை இருந்தது. ஏனென்றால் அப்னேரை கொலை செய்து விட்டான். இதனால அமாசாவை அவன் படைக்கலம் ஆக்கிடுவான். நம்ம போஸ்ட் அவனுக்கு போயிடும். நம்மள நீக்கிட்டு அமாசாவை அவன் படைக்கலம் ஆக்கிடுவான் என்று இவன் மனசுக்குள்ள இருந்தனாலே இவனுக்கு எந்த தீமையும் செய்யல. இது அமாசாவுக்கும் அவனுக்கு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது. நம்ம பின்னுக்கு தள்ளப்படுவோம் என்று சொல்லி அவன் அங்கே பழி வாங்கி விட்டான். பாத்தீங்களா, அவ்வளோ ஒரு இது இருந்தாலும் அவனுக்குள்ள என்னன்னா, அவன் எந்த அந்த பழி வாங்க சுவாபத்தை சுமந்து கொடுத்துருக்கான். அவனுடைய ஹார்ட்ல அந்த ஹார்ட்ல லெப்ரசி இருக்கிறது, பழி வாங்குற சுவாபம். அதனால தாவீது என்ன சொல்றான் என்றால், உன்னுடைய குடும்பத்தை விட்டு லெப்ரசி நீங்க என்று சொல்லப்பட்டது. எவ்வளவு பழி வாங்குற சுவாபம், எவ்வளவு மோசமான சுவாபம். காரணங்கள்லாம் ஒருத்தரை இஷ்டமா பேசுறது, திட்டுறது, நெருக்கிறது. அந்தவரே அந்த சகோதரை நேசிக்க எனக்கு அன்பத்தார், அந்த சகோதரி நேசிக்க எனக்கு அன்பத்தார் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணா நம்ம ஆவிக்கிறோம். என்னால நேசிக்க முடியலாண்டே, ஆனாலும் நேசிக்க கிருபை. அப்படி நேசிக்க முடியாட்டாலும் பழி வாங்குற சுவாபத்தை விளையாம அது கூட இல்லாம இருக்கிறானே. ஒருத்தனை பார்த்தா ஒருத்தர் தாவீது கூட இருக்கிறான், அவனுக்கு குஷ்ரோகம். ஒருத்தி மோசே கூட இருக்கிறான், அவனுக்கு குஷ்ரோகம். ஒருத்தன் ஏசாயா தீர்க்கதரிசியோடு இருக்கிறான், அவனுக்கு குஷ்ரோகம். இன்னொருத்தன் எலிசா தீர்க்கதரிசியோடு இருக்கிறான். எல்லாமே முக்கியமான ஆளுநர் தான் இருந்திருக்கிறார். எல்லாமே ப்ராப்பர்ட்டோட தான் இருந்திருக்கிறார். எல்லாமே ப்ராப்பர்ட் மெசேஜ் தான் இருந்திருக்கிறார். இந்த ப்ராப்பர்ட் மெசேஜ்ல இருந்தாங்க. மீரியா மோசே கூட இருந்தா, கேயாசி எலிசா தீர்க்கதரிசியோடு கூட இருந்தா, இதோ ஏசாயா தீர்க்கதரிசியோடு கூட உசியா ராஜா இருந்தா. இப்பொழுது யோவாவை பார்க்கும் பொழுது தாவீது ஒரு தீர்க்கதரிசி தான், கிங் அண்ட் ப்ராப்பர்ட், கிரேட் மேன். இதோ அவங்க கூட இருந்த மனுஷன் தான். எவனுக்கு லெப்ரசி வந்துச்சுன்னா நம்ம மெசேஜ்ல இருக்கிறோம், இதோ நம்ம மேலான செய்தியில இருக்கிறோம் நினைக்கும் பொழுது எச்சரிக்கையா இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற நேச்சர் நமக்கு வரக்கூடாது. இப்பொழுது அதற்கு ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அதாவது எப்படி நம்ம வெள்ளிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கையை, வலது கையை நீ மடியிலே போடு என்று சொன்னார். மடியிலே போடும் பொழுது வெண்குஷ்டமாக மாறிவிடும். யாத்திராகமம் 4. மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. இதோ மோசஸ் ரைட் ஹேண்ட், மோசஸ் தன்னுடைய வலது கரத்தை அவன் மடியிலே போடும் பொழுது வெண்குஷ்டமாகிவிட்டது. பின்பு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், மறுபடியும் உன்னுடைய கையை மடியில போடு. அவர் உன் கையை திரும்பவும் மடியிலே போடு என்றார். அந்த கையை திரும்ப தன் மடியிலே போடு, திரும்பவும் மடியில போடு என்று சொல்லும் பொழுது அந்த கை சரியாகிவிட்டது. இது எதுக்கு அடையாளமா இருக்குது? லெப்ரசி டைப்ஸ் சின். மோசே தன்னுடைய வலது கரத்தை மடியிலே போடும் பொழுது, அவனுடைய மார்பிலே அங்க போடும் பொழுது, மோசஸ் ரைட் ஹேண்ட் a type of Christ. Hallelujah. மோசேயின் வலது கரம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. Struck with leprosy, white as snow. வெண்மையான குஷ்ரோகம்னா குஷ்ரோகம் முத்தி போச்சு.
அதான் வெண்மையா மாறிவிட்டது. இன்க்யூரபிள் ஸ்டேஜ், அது ஒரு இன்க்யூரபிள் ஸ்டேஜாக மாறிவிட்டது. இயேசு பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். He became sin for you. Hallelujah. 2:5 வாசிக்கிறோம். நாம் அவர்கள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் லெப்ரசி ஆயிட்டார். நம்முடைய பாவம் வந்து அவர் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது. அதனால என்னென்றால் நம்ம நீதிமான் ஆயிட்டோம், அவர் நமக்காக பாவம் ஆகிட்டார். குஷ்ரோகம் அவர் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம். மோசையின் ரைட் ஹேண்ட் எப்படி வெண்கு சொன்னமானதோ அதே போல நமக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது. He became a leper for you. நீங்க விடுதலை பெறதுக்காக அவர் நமக்காக லெப்பர் ஆனார். Incurable disease. Our sin that was transferred upon him. நம்முடைய பாவம் அவர் மேல போனது. இதெல்லாம் லெப்ரசி பைபிள் இருக்குது. Hallelujah. அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். We are justified. Hallelujah. எத்தனை விசுவாசிக்கிறோம்? Something that threw him out of the presence. ஆடாம் வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். ஆடாமே எங்கே இருக்கிறாய்? அவன் தேவ சந்நிதிக்கு விலகி புதருக்குள்ளே ஒளிந்திருந்தான். நான் பயந்து புதருக்குள்ளே இருக்கிறேன் என்று ஆதியாகமம் 3:9 நாம் வாசிக்கிறோம். Something that threw him out of God's presence. காயின் ஆபேலை கொல்லும் பொழுது 4:16 அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான் சொல்லப்பட்டது. He went away from the presence of God. அவனுடைய பாவம் வந்து குஷ்ரோகமாயிருக்கிறது. அது அவனை தேவனை விட்டு புறம்பே தள்ளிவிடு. ஒரு பாவம் செய்தா சர்ச்சைக்கு வர முடியாது. அவனை பாவம் வந்து பாடத்துக்கு புறம்பே போயிடும். Something that threw him out of God's presence, something incurable. Leprosy passed the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே பாவம் வந்த பொழுது அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். பாவம் அங்கே பிரவேசித்தது. ஒரு மனுஷன் பாவம் செய்தாலே அந்த மனுஷன் மூலமாக எல்லாரும் பாவிகளாக மாறிவிட்டோம். அவனுடைய பாவம் இந்த law of sin வந்து அது ஒருத்தர் மேல ஒருத்தர் பாஸ் ஆகி ரத்தத்தின் மூலமாக எல்லாரும் பாவிகளோ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றலாம். ஹல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷன் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டனால நம்ம எல்லாரும் நீதிமானாக ரோமர் 5:10 போல அதுதான் சொல்றோம். ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் ஆடம் நம்ம எல்லாரும் பாவிகள். செகண்ட் ஆடம் கிரைஸ்ட். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவர் தானே சுமந்ததுனால இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நம்மளை விட்டு நீங்கி விட்டது. Hallelujah. We are justified. நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். God has a way to cleanse it. கர்த்தர் அதை சுத்திகரிப்பதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். Hallelujah. அந்த Christ is the only way. ஆமென். எல்லாமே கிறிஸ்து தான். பைபிள் வந்து 3 மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட், மிஸ்ட்ரி ஆஃப் சர்ச், மிஸ்ட்ரி ஆஃப் கிங்டம். இந்த 3 தான் பைபிள். இப்பொழுது மனுஷனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். மனுஷனுடைய ராஜ்யம் எங்கே ஆரம்பிச்சு பிரஜாதிகள் நேர்காட்சியாளர் ஆரம்பிக்குது. இப்பொழுது இருப்பும் களிமண்ணும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இதோ ஓல்ட் சனங்கள்ல அந்த நேச்சுரல் கிங்டம் இருந்தது. இந்து பிரஜாதிகளின் ராஜ்யம் வந்தது. கடைசியில கிரைஸ்ட் கிங்டம் வரும். மிஸ்ட்ரி ஆஃப் கிங்டம் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தப்படுது. மிஸ்ட்ரி ஆஃப் பிரைட் அது ஏவில இருந்து ஆரம்பிச்சு என்டைன் பிரைட்ல முடியுது. அது ஆடால இருந்து ஆரம்பிச்சிருது என்றால் இன்னைக்கு பரிபூர்ணமான வார்த்தை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. mighty angel மீது முடிகிறது. எல்லாமே பைபிள் மிஸ்ட்ரி, 3-4 மிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. இந்த ரகசியம் எல்லாருக்கும் வெளிப்படவில்லை, உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி அதை அறிவித்தார். போதகர் அதை சிம்பிளைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுகிறார். புரியாததையும் புரியும்படியாக பாஸ்டர் பயன்படுத்தி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருகிறார். அதனாலேயும் அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க அதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி போய் நிற்பீங்க? எத்தனை பேர் அதை எம்ப்ரேஸ் பண்ணுறோம். நம்ம அதை தழுவிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை மேன்மைப்படும். நீ அதை மேன்மைப்படுத்தினா உன்னை வார்த்தையை நம்ம மேன்மைப்படுத்தினா வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அதை அந்நிய காரியமாக நினைச்சிட்டு என்ன பார்த்து பேசுறவங்க யார் நான் கீழே போயிட்டு மேலே போயிட்டு இருந்தா என்ன தெரிய போகுது? தூரத்துக்கு வருவாங்க இருப்பாங்க. சிசிடிவி கேமரா தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். கீழே யார் இருக்கான்னு அப்பதான் தெரியும். இப்ப எல்லாருமே கேமரா ஃபீட் பண்றாங்க. கேமரா ஃபீட் பண்ண முடியாது கவர்மெண்ட் சொல்லுது.
கீழே யார் இருக்கிறா, இப்போ கீழே யார் இருக்காங்கன்னு தெரியும். நம்ம தேவனுடைய வார்த்தையை அந்நிய காரியமாக நினைத்தால் எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும்? நாம் அதை பற்றி கொள்கிறோம். அல்லேலூயா. ஆக்சஸ், தேவனோடு கூட நம்ம ஐக்கியப்படுவது, ரீஇன்ஸ்டேட், நம்முடைய பழைய நிலைமைக்கு திரும்பி வருவது. அப்படி திரும்பி பழைய பொசிஷனுக்கு வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெறுவது. அல்லேலூயா. அதுதான் லேவியராகமத்தில் இருக்கிறது. Just like they never had leprosy in the first place. என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய பாவ குஷ்ரோகத்தை சுத்தரித்து ஒருபோதும் நம்ம குஷ்ரோகிகளா இல்லவே இல்லை. இவன் ஒரு நாளும் பாவியாவே இருந்தது இல்லை. அப்படி மாற்றினான். Never did it in the first place. Never seen it in the first place. ஒரு முறை கூட இருப்பாங்க. இயேசு எவ்வளவு ஹோலியா இருக்கிறாரோ அதே மாதிரி மாற்று. என்ன விசுவாசிக்கிறோம்? அந்த கிளீன்சிங் நமக்கு இயேசு ரத்தம் நமக்கு கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் செய்தி ப்ளீடிங் வேர்ட் நமக்கு அதை கொண்டு வருகிறது. ஆமென். காட்ஸ் மைண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. மனுஷன் தவறி போவான் என்று அவருக்கு தெரியும். இதோ அவன் பாவத்தில் விழுந்து போவான்னு தெரியும். ஃபெலோஷிப் புரோகாரம் முறிக்கப்படும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் பாவம் வருவதற்கு முன்னதாகவே அவர் மைண்ட்ல ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குஷ்ரோகி எப்படி தேவ சமூகத்தை மறுபடியும் கூட்டி சேர்க்க வேண்டும், அவனை எப்படி கிளீன்சிங் பண்ண வேண்டும், அவனை குறித்து ஒரு பிரமாணத்தை கர்த்தர் தன்னுடைய சிந்தையில வைத்திருந்தார். ஹல்லேலூயா. மோசே மலைக்கு வான்னு கூப்பிட்டார். 40 நாட்கள் உபாசனை மலைக்கு போகும் பொழுது அவர் அந்த பிரமாணத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் அந்த கடைசி காலத்திலையும் ஒரு தீர்க்கதரிசியை மலைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு 7 வயசுக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது காட்ஸ் மைண்ட்ல இருந்து நமக்கு ரிவீல் ஆகியிருக்கிறது. அந்த 3/4 மிஸ்ட்ரி ரிவீல் ஆகியிருக்கிறது. ஆமென். ஒரு எக்ஸாடஸ் ப்ராஃபட் ஆயிருந்தாங்க. அவங்க எக்ஸாடஸ் பீப்பிள் ஆயிருந்தாங்க. பிரயாணத்தை கொண்டு பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசி, பிரயாணத்தின் மக்கள். நம்ம எக்ஸாடஸ் பீப்பிள். அல்லேலூயா. நம்ம பிரயாணம் பண்ணி கொடுக்குற என்ன எக்ஸாடஸ்? தேர்ட் எக்ஸாடஸ். நமக்கான ஒரு எக்ஸாடஸ் ப்ராஃபட்டை கொண்டு வந்தார். அந்த ப்ராஃபட் வந்து ஒரு யாத்திரை கொண்டு வந்தார். நீங்க டினாமினேஷன் வந்து பாபிலோன்ல இருந்து மாத்திக்கு வாங்க, ரேஷனுக்கு ஆயத்தமாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எதுவுமே அந்த பிரயாணத்துல இருக்கிறோம். நமக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிற மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இன்னைக்கு நம்ம எக்ஸாடஸ்ல இருக்கிறோம். அவர் மலைக்கு போய் அந்த பிரமாணத்தை கொண்டு வருகிறார். எப்படி தேவனோட ஐக்கியப்பட முடியும்? கிளீன்சிங் ஆஃப் தி லெப்பர் என்ன, அதனுடைய பிரமாணம் என்ன, அந்த லா என்ன என்பதை தேவனிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ப்ராஃபட் கால்ட் அவுட், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மலைக்கு போய் மேகத்துக்கு உள்ளாக போனார். மேகத்துக்குள்ளாக மோசே போனார். அந்த மேகத்துக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். தேவனுடைய வல்லமையானது அவரை மேகத்துக்குள்ளாக கொண்டு சென்றது. இப்பொழுது என்ன, அந்த கேனை எப்படி செட் பண்ண வேண்டும், 4 பாளையமாக எங்கெங்க அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும் என்று மலைக்கு போய் தான் அதை கொண்டு வருகிறான். அதே போல என்ன செய்கிறார் என்றால் இதை சர்ச் ஆர்டர் அண்ட் கான்டாக்டை கொண்டு வந்திருக்கிறார். 2000 வருஷமாக தேவன் தன்னுடைய சபையை எப்படி வைத்திருக்கிறார், யார் யார் எங்கெங்க பாளையம் இறங்க வேண்டும். முதல் 3 சர்ச்சு வந்து பஸ் வந்து அது சீக்கிரம் அது கிழக்கே இருக்க வேண்டியது. ஏதோ அதன் பின்பு காலை வந்து அது மேற்கே இருக்க வேண்டியது. அது அதுக்கு காலையின் ஆகி அது மேற்க இருக்கணும். அதான் தியேட்டிரா சபையின் காலம், சர்தை தலதர்கியா சபையின் காலம் தெற்கே இருக்க வேண்டியது. ஈகிள் நார்த். அல்லேலூயா. அங்கே எப்படி அதே தான். இவர் நமக்கு இது முறையமாகல. இவன் கர்த்தர் மலைக்கு கொண்டு போய் கிளவுக்குள்ள கொண்டு போய் இந்த 7 சீல் மிஸ்ட்ரியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை நமக்கு சுத்திகரித்து பிரமாணத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கான்டாக்ட் வித் தி டெட், மரித்து போனவங்களோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தால் இது அவன் தீட்டுப்பட்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவிசுவாசிகளோடு ஐக்கியம், அவிசுவாசிகளோட தான் ஜீவிக்கிறோம். அவிசுவாசியோட ஐக்கியம் நெட்ல டெக்னிக்கலோட ஐக்கியம், நேரடியாக பேசுறது கிடையாது. பேஸ்புக்கில் டெக்னிக்கலோட ஐக்கியம், பாவிகள், மோசமான பாவிகள்லாம் அந்த நெட்ல இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க, அவங்களோட யூடியூப்ல இருக்கிறாங்க. அப்படியே ஐக்கியப்படும். அவருக்கு சொல்றதுனால சினிமா அங்கே போய் தேட்டருக்குலாம் போனா வீட்டில் பார்க்கலாம்.
டெட் பீப்புளோட ஐக்கியப்படுது. அவன் நடிக்கிறவன் டெட் பீப்புள், அவன் பாதி நடிக்கிறான். இதில் டெட் பீப்புள் ரொம்ப செக்ஸியா இருக்கிறார்கள். டெட் பீப்புள் பாவிகள் தான் இருக்கிறாங்க. இந்த பாவிகளோட ஐக்கியம். பேஸ்புக்ல நிறைய பாவிகளோட ஐக்கியம். செய்யக்கூடிய போது கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம விருத்தியா நம்ம மாறக்கூடாது. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பசுத்தப்படுறவன் இன்னும் பசுத்தமாக, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கீழத்தக்கதாக அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது இயேசு சொல்றார். அசுத்தமா இருக்கிறோம். பேஸ்புக் மூலமா அசுத்தத்துக்கு போகலாம், யூடியூப் மூலமா அசுத்தத்துக்கு போகலாம், டிவி மூலமா போகலாம். பல வழிகளை சாத்தா வச்சிருக்கிறான். நமக்கு அந்த பாவத்து சுலோகம் வருவதற்கு நிறைய வழி இருக்கு. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு எல்லாமே செய்யலாம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதனால நம்மளுடைய மைண்ட் தீட்டுப்பட்டு போகும். நமக்கு இது தேவையில்லை. இதோ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செஞ்சார்? தீட்டுப்பட்டவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அந்த வழி என்னவென்றால் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடுக்கும் சுத்தமான 2 குருவிகளையும். இதோ குஷ்டரோகியுடைய சுத்திகரிப்பின் நாளிலே அதற்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்றா என்று கண்டால், the law of the leper in the day of cleansing, he shall be brought to the priest, and the priest shall go forth out of the camp, and the priest shall look, and behold, if the plague of leprosy be healed in the leper. அங்கே ஆசாரியன் அங்கே வருது. ஆசாரியன் பாளையத்துக்கு பிறந்தது அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அவனை டயக்னைஸ் பண்ண வேண்டும், அவனை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண வேண்டும், அவனுடைய சில கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டும். இதமான ஆசாரியன் அவன்கிட்ட போய் அவன் இந்த காரியங்கள்லாம் விசாரிக்க வேண்டும். ஆசாரியனுக்கு தான் அந்த ஜாப் கொடுக்கப்பட்டது. ஒரு உண்மையான ஆசாரியன், ஆரோனின் மரபுப்படியான ஆசாரியன் அந்த குஷ்டரோகிட்ட போயிட்டு அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவனை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி கொஸ்டின் பண்ணும் பொழுது உண்மையிலே அவனுக்கு சுகமாயிட்டா என்பதை அவன் தீர்மானிக்க வேண்டும். போலீஸ் வேரண்ட் கொண்டு வருவோம். நம்மளை திடீர்னு சொல்ல போலீஸ்காரங்க காசை வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கணும். என்ன யாருக்கு மேல கம்ப்ளைண்ட், என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க என்ன காரணம் இருக்குது? எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சும்மா ஒரு குற்றால கூட்டுலாமா? அதாவது அவிதமா இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். வேரண்ட் வேணும், காரணம் வேணும். வேரண்ட் பேப்பர் கொண்டு வந்துருக்கீங்களா? வேரண்ட் கொண்டு வந்துருக்கீங்களா? இதான் ஜெனரல் வேரண்ட் கொண்டு வரணும், பேப்பர் கொண்டு வரணும். காரணம் இல்லாம ஒருத்தர் என்கொயர் பண்ணக்கூடாது. அதான் ஜெனரல் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜெனரல் அங்கே அதிகாரத்துக்கு நீதி இல்லை. ஒரு சிலர் உண்மையான இருக்கிறாங்க. அதே போல ஜட்ஜி ஒரு சிலர் உண்மையான ஜட்ஜி இருக்கிறாங்க. மெஜாரிட்டி அப்படி இல்லை. வேரண்ட் கொண்டு வந்து அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான், பல கேள்விகளை கேட்பான், தேவையில்லாத கேள்விகள்லாம், கேள்விக்கு மேல கேள்வி கேட்பான். அவ்விதமாக தான் இன்னைக்கு உலகத்துல கேஸ் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன் அவ்விதமாக தான் இருக்கிறது. நீதி இல்லை, நியாயம் இல்லை. சும்மா ஒண்ணுமே செய்யாத அந்த பேர் 1008 கேள்வி கேட்பான். இங்க ஆசாரியன் போய் அவன் உண்மையில சுத்திகரிக்கான்னு சொல்லி அவன் சில இன்வெஸ்டிகேஷன் பண்ண சில கொஸ்டின் பண்ணும்போது அவன் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு குஷ்டம் நீங்கி விட்டது என்றால் அவன் சுத்திகரிப்பு பிரமாணத்தை கடைபிடிக்கணும். அல்லது கொஞ்சம் ட்ரேசஸ் இருக்குது, சில விதமான அந்த அறிகுறிகள் இருக்குதுன்னா நீ இன்னும் கொஞ்ச நாள் வை, நீ இன்னும் பாளையம் கூட வர முடியாது, போன்ற சில காரியங்கள்லாம் இருக்குது, நீ இன்னும் முற்றிலும் ஒப்பு கொடுக்கல, இப்ப சர்ச்சுக்கு வரான்டா, நீ கொஞ்ச நாள் இரு அப்படின்னு பாஸ்டர் சொல்ல வேண்டியத. நீ முற்றிலும் நல்ல பையனா மாறின பிறகு உன்கிட்ட புத்தி உண்மையிலே மாறிட்டா அப்படின்னா இப்ப பேசும் பொழுது கொஞ்சம் கொஸ்டின் பண்ணும் பொழுது கொஞ்சம் சில ட்ரேசஸ் இருக்குது, அங்கே சில டாட் இருக்குது, சோகன் டாட் இருக்குது, அது முற்றிலும் சோகன் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, திரும்பி நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன், நல்லா என்ன உனக்கு பிரமாணத்தை கொடுக்குறேன். இதுதான் ஆசாரியம் செய்ய வேண்டியது. அன்னைக்கு நடந்ததை நான் பிராக்டிக்கலா சொல்றேன், அது உங்களுக்கு டிராமாவா சொல்றேன். அதன் மீது என்றால் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறா.
சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடுக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட. துஷ்ரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் 2 குருவிகள், உயிருள்ள சுத்தமான 2 குருவிகள், கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பையும் வாங்கி கட்டளையிட கடவுள். Then said the priest commanded to take for him, that is to be cleansed, 2 birds alive and clean, and cedar wood. என்று எழுதப்பட்டிருக்கு. 2 குருவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுத்தமான உயிர் உள்ள 2 குருவிகள் அப்படின்னு பைபிள்ல, தமிழ் பைபிள் எழுதியிருக்குது. ஆங்கில பைபிள்ல நீங்க வாசித்தீங்கன்னா 2 birds alive and clean, 2 birds போட்டுருக்கு, 2 பறவைகள் போட்டிருக்கு. எங்கேயாவது குருவியை பரிசுத்தாப்புல பைபிள்ல இல்லை. ஆனா தமிழ் பைபிள்ல அப்படி குருவியை போட்டுட்டாங்க. சிட்டுக்குருவி, ஸ்பேரோன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அது இல்லை. 2 birds சொல்லப்படுது, மேல் அண்ட் ஃபீமேல். ஹல்லேலூயா. மேல் dove and female dove. ஆக்சுவலா அதுதான். ஒரு ஆண் புறாவும் ஒரு பெண் புறாவும், ஒரு ஜோடி புறா, ஒரு ஆண் புறாவும் பெண் புறா தான் கிளீன் பேர்ட் வந்து புறா. புறா சமாதானமாக, புறா வந்து பரிசெலுத்தக்கூடிய பறவை. வேற எந்த பறவையும் பைபிள்ல பரிசெலுத்த முடியாது சொல்லலை. அதனால குருவியை பரிசெலுத்த முடியாது சொல்லலை. அது புறா தான். ஆனால் 2 புறா, மேல் அண்ட் ஃபீமேல், ஒரு ஜோடு புறாவை வந்து உயிருள்ள புறாவை கொண்டு வர வேண்டும். சீடர் விட்டு ஸ்கேர்லெட், ஈசோப், ஹிசோப், அது பின்பு ரன்னிங் வாட்டர் இந்த காரியில கொண்டு வரும். அது என்ன அர்த்தம்? 2 living bird. 2 living bird எது? இன்னைக்கு 2 living bird தான் உலகத்திலே இருக்கு. சுத்தமான bird, clean bird. இன்னைக்கு உலகத்தில் 2 birds இருக்கிறது, alive and clean. எது சொல்லுங்க பாருங்க? Jesus Christ and his bride. ஹல்லேலூயா. இயேசுவும் அவருடைய மணவாட்டியும் தான் சுத்தமானவர்கள். அதெல்லாம் பாவங்கள். சாத்தான் அசுத்தமானவன், அவன் எல்லாருமே ஆதிக்கம் வச்சிருக்கான். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் பரிசுத்தர், பரிசுத்தர், மகா பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்மை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். 2 clean bird இன்னைக்கு இருக்கு. ஒன்று ஜீசஸ் கிரைஸ்ட், இன்னொன்று நம்முடைய கிரைஸ்ட். கிளீன் லிவிங் 2 birds, மேல் அண்ட் ஃபீமேல். அது மேல் அண்ட் ஃபீமேல், அது ஜோடியா இருக்குது. மேல் வந்து கிரைஸ்ட், இதை ஃபீமேல் நம்ம. கொல்லப்பட்ட குருவி ஜீசஸ் கிரைஸ்ட், ஆக பறக்க விடப்பட்ட பறவை பிரைட். ஹல்லேலூயா. அந்த பறவை பறக்குதுன்னா என்ன அர்த்தம்? இவன் சுகமாயிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பறவை பறக்கிறது, 7th dove வந்திருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஃபீமேல் ஃபார்ம்ல வந்திருக்கிறார். கிரைஸ்ட் இன் ஃபீமேல் பிரைட் ஃபார்ம். இதோ பறக்கிறது. நாம சுத்தமாகி விட்டோம். we are delivered. hallelujah. we are clean. என்று விசுவாசம். சீடர் அந்த கேதுரு கட்டை, 2 சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையும். கேதுரு கட்டை எதை குறிக்கிறது என்றால் சீடர் wood is a red wood. அந்த கேதுரு கட்டை எப்படின்னா சிவப்பாயில், டீ குட்டல், டீ குட்டு கொண்டு வரக்கூடாது, காஃபே குட்டு கொண்டு வரக்கூடாது. இதை கத்த சொல்லி இருக்கிறார். அது வந்து சீடர் குட்டு வந்து, அதாவது ரோஸ் குட்டு போல, அது வந்து சிவப்பாயில் is red wood. it speaks of cross. அது குறிக்கிறார் சிலுவையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையிலே கர்த்தர் இயேசு நமக்காக மரித்தார். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போடுறது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுறது நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமென். அந்த ஸ்கார்லெட் என்ற சிவப்பு நூல், அந்த சிவப்பு நூல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. cross and the blood of Jesus Christ. ஈசோப் எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஈசோப் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அது ஒரு சாதாரண ஒரு ஸ்பாஞ்சு போல ஒரு செடி, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அது இஸ்ரேல் நாட்டில் எங்கேனாலும் கிடைக்கும். அது வீட்டு சுவர் மேலேயும் கூட இருக்கும். அது எங்கேனாலும் கிடைக்கும். அந்த ஈசோப் வந்து ரொம்ப காமன் வீட், அது ஒரு பாசி மாதிரி இருக்கும். அதை வந்து கொண்டு வர வேண்டும் சொன்னால் அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் சிம்பிள் ஃபெய்த். ஹல்லேலூயா. சிம்பிள் எவ்ரிடே ஃபெய்த். இந்த பைபிள் ஆதியம் வந்து நீங்க சும்மா ஒரு அதிகாரத்தை படிங்க, அங்கே கூட பேசு.
நீ எங்க திருப்பினாலும் ஃபெய்த் இருக்கு. ஹல்லேலூயா. நான் எங்கேயோ ப்ராமிஸ் வேர்டு கத்துடைக்கிறதால கொடுத்துருக்கேன். எங்கனாலும் ஃபெய்த் இருக்கு. இந்த பைபிளே ஃபுல்லா ஃபெய்த் தான். நீங்க ஃபெய்த்தை கண்டுபிடிக்கணுமா? உங்களுக்கு ஃபெய்த் வேணுமா? எந்த பக்கத்தை திரும்பினாலும் ஃபெய்த் இருக்கு. அந்த செடி எங்கனாலும் கிடைக்கும். அது அபூர்வமான செடி கிடையாது, காமன் பீ. நமக்கு ஃபெய்த் வந்து இதை ஆசீர்வாதத்துக்கு பிறகு ஃபெய்த் இந்த பைபிள் ஃபுல்லாவே இருக்குது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் ஃபெய்த் இருக்குது. ஹல்லேலூயா. கொஞ்சம் 10% படிச்சாலே உங்களுக்கு ஃபெய்த் இருக்கு. எல்லாமே விசுவாசிக்கிறோம். அந்த ஈசோப் வந்து ஃபெய்த் அடையாளமா இருக்குது. Right in everybody house, everybody could have little faith. எல்லாருக்குமே ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதன் மீது 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ள சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இதோ உயிர் அதாவது அங்கே வந்து ஊற்று நீர் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில பைபிள்ல ரன்னிங் வாட்டர் சொல்லி ரன்னிங் வாட்டர். And the priest shall command that one of the birds be killed in an earthen vessel over running water. அல்லேலூயா. ஊற்று நீர், ரன்னிங் வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர். ஹல்லேலூயா. பேரல்ல இருக்க தண்ணி கிடையாது, கிணத்துல இருக்க தண்ணி கிடையாது, மெட்ரோ வாட்டர் கிடையாது, கேன் வாட்டர் கிடையாது, மினரல் வாட்டர் கிடையாது, ஊற்று தண்ணீர். ஹல்லேலூயா. ரன்னிங் வாட்டர். அந்த ரன்னிங் வாட்டர் எதை குறிக்கிறது? ஓடுகிற தண்ணி, ரன்னிங் வாட்டர். அந்த ரன்னிங் வாட்டர் வந்து ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி சுகமாகனா இதெல்லாம் தேவை. இதான் எழுதிட்டாங்க. கேதுரு கட்டை, கிராஸ் அங்க தேவை, ஸ்கார்லட் அங்க ரத்தம், blood of Jesus Christ அங்க தேவை. இது அதன் மீது என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த ரன்னிங் வாட்டர் அங்க தேவை. ஹல்லேலூயா. ஹோலி கோஸ்ட். ஆமென். இயேசு என்ன சொல்லுகிறார்? பண்டிகை கடைசி நாளில் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். தம்மை விசுவாசிகள் அடைய போகிற பசுத்தாவியை குறித்து சொல்லுகிறார். பண்டிகை கடைசி நாளில் கூடார பண்டிகையில சரத்திலேல இயேசு நின்று சத்தம், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இருந்து வாருங்கள். நீங்க வந்து பணமின்றி இதான் இருந்தால் நீங்க பாலும் திராட்சரசமும் கொள்ளுங்கள், நீங்க எல்லாரும் இருக்கிற வாருங்கள் அவர் சத்தம் போட்டு சொல்லுகிறார். அங்க இருக்கிற ஜூஸ் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் நின்று பாருங்கள். வெளிப்படுத்த விஷயத்தை என்ன வாசிக்கிறோம்? தாகமாய் இருக்கிற ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுத்தேன். வெளிப்படுத்த 26 வாசிக்கிறேன். வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரத்திலே இதோ விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக் கொள்கிற பரிணாமத்தில் எழுதியிருக்கு. அவையும் மனவாட்டியும் வாங்குகிறார்கள், கேட்கிறவன் வாயின்பார்கள். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக் கொள்கிறார். பாருங்க, அந்த வந்து அது எல்லாமே ஹோலி கோஸ்ட். 39 வாசிக்கிறார். யோவான் 7:39. தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. சரி, 38 வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது தேவன் ஆட்டுக்குட்டியானவன் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து சுத்தமான தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சிங்காசனம் இப்பொழுது எங்க இருக்கிறது? இங்கே இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய ஹார்ட்ல இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஹார்ட்ல இருந்து தான் ஜீவ தண்ணீர் போகுது. ஏன்னா இயேசு சொல்கிறார், உள்ளத்தில் இருந்து அங்கே நம்முடைய உள்ளத்திலே தேவனுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு என்றால் ஜீவ தண்ணீர் போயிட்டே தன்னுடைய கிருபையினால எவ்வளோ மெசேஜ் போயிட்டே நதியா போயிட்டு மோசஸ்ல இருந்து நதியா இருந்துச்சு, பெனாட்ட நதியா இருந்துச்சு, பவுன்சன் நதியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பிரைனுடைய ஹார்ட்ல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. நதி வந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. உலகமெங்கிற அது போகுது. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. அவனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு இடத்துல அங்கே தேவனுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஹார்ட்ல ஸ்தாபிக்கப்பட்டது என்றால் உங்களுடைய இதயத்திலிருந்து நதிகள் புறப்பட்டு போகும். அதான் ரன்னிங் வாட்டர். Holy Spirit. Hallelujah. Anointed word. Hallelujah.
அது புறப்பட்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சிங்காசனம் ஸ்தாபித்தார். 1946 1965 வரை நதிகள் ஓடினது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஹார்ட்ல அது ஸ்தாபிக்கப்படும் என்றால் உங்க வாயில தேவனுடைய வார்த்தை வரும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து நதி புறப்பட்டு செல்லும். எத்தனை பேர் அப்படி வாங்கிக்கிறோம்? இதான் ரியல் கிறிஸ்டியன், பைபிள் கிறிஸ்டியன் என்கிறான். நம்ம அதுதான் பேசுறோம். நம்ம டினாமினேஷன் போல ஒரு கூட்டத்தை சேர்க்கணும், ஜனங்கள் சொல்லலாம் கேட்கணும், ஜனங்களை பிரியப்படுத்தணும், அவங்க பேர் எல்லாம் சொன்னால் நம்ம நிறைய பேர் சேர்க்கணும். அது நம்முடைய மோட்டிவ் கிடையாது. நம்ம வார்த்தையை போதிக்க வேண்டியது. நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. அதான் ரன்னிங் வாட்டர். சுகமாக வேண்டும் என்றால் ரன்னிங் வாட்டர், பேரல் வாட்டர்ல கொண்டு வரக்கூடாது, கேன் வாட்டரை கொண்டு வரக்கூடாது, மெட்ரோ வாட்டர்ல கொண்டு வரக்கூடாது, ரன்னிங் வாட்டர். ஹல்லேலூயா. the holy spirit. ஆமென். உயிருள்ள குருவியையும் கேதுருக்கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் அந்த ஆசாரியன் இதெல்லாம் கொண்டு வருகிறான். ரியல் பிரீஸ்ட் என்ன செய்வான் என்றால் இதெல்லாம் கொண்டு வருவான். பிரைடு காமிப்பான், கிரைஸ்ட காமிப்பான், அவன் சிலுவையை காமிப்பான், இயேசுவின் ரத்தத்தை அவன் காமிப்பான். ஹல்லேலூயா. ரன்னிங் வாட்டரை காமிப்பான். அப்படி ஒருத்தர் காமிச்சானா அவன் ரியல் பிரீஸ்ட், ரியல் பாஸ்டர். அப்படி ஒருத்தர் காமிக்காம இத பேரட் போல இன்னைக்கு நான் மணவாட்டி மரம் திருப்பி அழிக்கப்படுகிற செய்தியை போதிக்கிறேன். அது அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் சொல்லுது. ஒரு சகோதரன் இருக்கிறார். அவர் மாசத்துல கடைசி பார்த்து பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்காங்க சபையில இருக்கு. அவர் தான் நம்ம வீட்டில் ஜப கூட்டம் அன்னைக்கு வச்சுட்டாங்க. இந்த வீட்டில் ஜப கூட்டம் நீங்க வந்துட்டீங்க, வண்ணார்பேட்டையில இருந்து வந்துட்டீங்க, பெரிய சீனியர் சர்ச்சில் இருந்து தான் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நான் தொடர்ந்து உங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்குறேன். அதான் அந்த ஜப கூட்டத்தில் பேசணும்னா உங்களுக்கு அது சரிப்படாது, அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் தான் பேசணும். இல்லை நான் தான் பிரசவம் பண்ணிட்டேன். சரி விட்டுட்டேன். மணவாட்டி மரம் திருப்பி அழைக்கப்படுது. பிரசாதி மணவாட்டினா வாழம் போதாது. என்ன சம்பந்தம்? என் இடத்துல என்ன பேசணும் சம்பந்தம் இருக்கு? இதுதான் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு டீக்கெட் போஸ்டை கொடுத்துக்கிட்டு அவங்கவுங்க பேசிக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடிய போகுது? அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ஆண்டு அனுமதிச்சிருக்கிறேன். நம்ம தான் ரியல் பிரீஸ்டை தெரிந்துக்கணும். ரியல் பிரீஸ்ட் என்ன செய்வான்? கிரைஸ்ட் and his bride and the cross, the blood of Christ, Holy Spirit, running water, இதெல்லாம் கொண்டு வந்து தான் சுத்திகரிக்க முடியும். ஒரு பாட்டு எல்லாம் கொண்டு வந்து அந்த ரெடம்ஷன் அங்கே வரும், ஆக்சஸ் அங்கே கிடைக்கும், கம்யூனிகேஷன் கிடைக்கும். இது சும்மா அதெல்லாம் படிக்க ஒப்பிச்சாப்புல இதை ஒன்றும் கிடைச்சிட போறதில்லை. நம்ம டிஃபரன்சியேஷனை கண்டுபிடிக்கணும். கத்த சொல்லியிருக்கிறா விதமான ஒரு ஆசாரியம் வேணும், அவிதமான பொருட்களை அவன் கொண்டு வரணும். அதுதான் சுத்திகரிக்கும், அதுதான் ஆக்சஸை கொண்டு வரும். சீடர் ரூட் கிராஸா இருக்கிறது. அந்த சீடர் ரூட்டோட எல்லாம் கனெக்ட் ஆக வேண்டும். லிவிங் பேர்ட் என்ன சொன்னால் அந்த லிவிங் பேர்டை ஒரு புறாவை கொல்ல வேண்டும். அது மேல் பேர்டு அது கொல்ல வேண்டும். குழந்தையால ஆசத்தை வாசிக்கிறார். குஷ்டம் நீக்கி சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். சரி, அது 6 ஆசத்தை மறுபடியும் வாசிக்கிறார். உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையும் சோப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியை ஊற்றுநீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலே ஊற்றுநீர் மேல அந்த குருவி கொல்லப்பட வேண்டும். 2 குருவி, அதாவது 2 புறா, ஆக்சுவலா அது புறா குருவி இல்லை. அவன் 2 புறா, ஒரு மேல் பேர்டு ஒரு ஃபீமேல் பேர்டு. மேல் பேர்டு கொல்லப்பட வேண்டும். ஊற்று தண்ணீர்ல அந்த ஊற்று நீர் மேல் அது கொல்லப்பட்டு அந்த ரத்தத்தை இதுலெல்லாம் அந்த ரத்தம் மிங்கில் ஆகும். அந்த கேது கட்டை, அந்த சிவப்பு நூல், அந்த ஈசோப்பு, இதெல்லாம் அதோட கனெக்ட் ஆகும், பிளட்டோடு கனெக்ட் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையில் நம்ம ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. நம்ம பெயிண்ட் பிளட் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பிளட் தன்னுடைய பவரை இன்னும் இழந்து போகலை. ஹல்லேலூயா. இதை என்ன வந்தால் அதை அந்த ரத்தத்தை எடுத்து அந்த உயிருள்ள குருவியை இன்வெஸ்ட் பண்ணும், அந்த ரத்தத்துக்குள்ள தோய்க்கும். அந்த ரத்தத்துக்குள்ள தோய்த்து அதன் மீது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ரத்தத்தை எடுத்து குஷ்ரோகி மேல 7 முறை தெளிக்கணும். தெளிச்ச பின்பு அந்த புறாவை பறக்க விடணும், உயிருள்ள புறாவை பறக்க விடணும்.
அந்த புறா பறக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால் இவனுக்கு சுகமாய். அதனால இந்த male did not die, the female could not fly. அந்த ஆண் புறா கொல்லப்படவில்லை என்றால் பெண் புறா பறக்க முடியாது. ஹல்லேலூயா. பெண் புறா பிரைடு கிடையாதுமா இருக்கிறது. இதை நம்ம இன்னைக்கு பறக்கணும்னா இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கணும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். The mystery of cross, the mystery of blood, the mystery of faith ஈசோப்பு கொண்டு வச்சு அப்ளை பண்ணணும். அந்த faith நம்ம faithல அப்ளை பண்ணும் பொழுது running water type of the Holy Spirit, the male died so that the female could fly. அந்த male bird die ஆகும் மரிக்கும் பொழுது female bird fly ஆகி நம்ம பறந்து கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் நம்ம மேல தெளிக்கிறது. ஸ்பெக்கிங் bird இதோ ரத்தமானது அந்த புறாமல தெளிக்கப்பட்டு கொண்டு அந்த புறா இன்னைக்கு பறக்கிறது. ஹல்லேலூயா. ரத்தம் தெளிக்கப்பட்ட புறாவாக இருக்கும். எத்தனை அதிகமாக இருக்கும். The female has to fly, but the priest has to make sure before they could go anywhere, he has to get living water. ஆனால் அந்த ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பறக்கிறதுக்கு முன்னதாக ஊற்று நீரை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. சும்மா ஏதா தண்ணி எடுத்து வந்துருக்க அவன் கொண்டு வர தண்ணி ஊற்று நீராக இருக்க வேண்டும். அவன் ஹோலி கோஸ்ட் பேப்டிசம் அவனுடைய வார்த்தையானது ஹோலி கோஸ்ட் பேப்டிசத்தை கொண்டு வர வேண்டும். அது மிஸ்ட்ரி ஆஃப் பிளட். அந்த செய்தியிலே பிளட்டினுடைய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே கனெக்டட் ஆகிறது. அதனால இப்பொழுது என்ன அந்த குஸ்ரோயி ஸ்டாண்டிங் பெர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. அவன் பரிபூர்ணமானவனாக இருக்கிறார். ஆமென். எது பண்ணிச்சு? அந்த கிராஸ், அந்த கேது கட்டை, அந்த ஸ்கார்லட் த்ரெட், அந்த ரேஷன் ரத்தம், இதான் என்னென்றால் அந்த ரன்னிங் வாட்டர், அந்த ஆசாரியன் கொண்டு வர ஆசாரியன் இதெல்லாம் கொண்டு வந்த பொழுது அந்த குஸ்ரோகி சுகமாகிவிட்டான், நீதிமானாக்கப்பட்டான், ஜஸ்டிஃபைட். ஹல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறோம்? கோட்ஸ் தேவன் ஒருத்தரும் பாளையத்துக்கு புறம்பே இருக்க விருப்பம் இல்லை. யாரும் லெப்ரசியா இருக்க விருப்பம் இல்லை. தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக இவ்விதமான பிரமாணத்தை கொண்டு வந்தார். ஆமென். ஆதாம் அங்கே விழுந்து போனான். ஆதாம் விழுந்து போனாலே எல்லாருமே விழுந்து போனோம். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவர் கண்டுபிடித்தார். அவரே நம்முடைய ஹை பிரீஸ்டா இருக்கிறார். என்ன விசுவாசிக்கிறோம்? இது ஆதாமுடைய பாவத்தினால எல்லாருமே விழுந்து போனதுனால நாம ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டோம். உலகத்திலே சமாதானம் இல்லை, உலகத்திலே சுகம் இல்லை, உலகத்திலே நிம்மதி இல்லை. இதோ உலகம் பயங்கரவாதத்தில் இருக்குது. உலகத்துல மரணம், பாவிகள் நம்மை சுற்றியில் இருக்கிறார்கள், பொல்லாத பாவிகள் இருக்கிறார்கள். பாவிகள் நிறைந்த உலகம், துன்மார்க்கர்கள் நிறைந்த உலகம், கொலைபாதகரும் பேசி மார்க்கத்தாலும் விக்கிரகாரனை நிறைந்த உலகத்திலே நாம இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ நமக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசாரியன் ஒரு நாளிலே கேது கட்டையை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. சிலுவையை எடுத்துக்கொண்டார். நம்முடைய ஹை பிரீஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய ரத்தம் பெர்ஃபெக்ட், அந்த கன்னித்தனத்தின் மூலமாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. God's created blood. நம்முடைய ரத்தம் பாவ ரத்தம், தாய்தத்தின் மூலமாக நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கன்னித்தனத்தின் மூலமாய் வரும்போது it's a created blood of God, God's own blood. Hallelujah. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார் என்று அப்போஸ்தலர் 20:22 வாசிக்கிறோம். God's own blood, pure blood. Hallelujah. அந்த blood அவருடைய it's a color. இதை நம்முடைய பாவங்கள் அதில் போடப்படும் பொழுது அது அப்படியே அது டைவர்ட் பண்ணி எங்க இருந்து வந்ததோ அங்கேயே அதை அனுப்பிடும். நம்ம பெர்ஃபெக்ட்டா மாறிடுவோம். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்த அவர் அந்த ஸ்கார்லட்டோட வருகிறார். இதை அவர் அந்த கிராஸை கண்டுபிடித்தார். ஸ்கார்லட் என்றால் பிளட்டோடு வந்த அந்த பிளட் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அதன் என்றால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள்ல ரன்னிங் வாட்டர். ஹல்லேலூயா. பசுத்தாவி ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது நமக்கு இன்சைட். ஹல்லேலூயா. நம்ம மேல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை முறை தெளிக்கப்பட்டிருக்கிறது? 7 முறை. 8 கிடையாது, 6 கிடையாது, 7. கரெக்டா செய்யணும். 7-fold sprinkling. 7-fold sprinkling.
7 முறை தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. குஷ்ரோகியாகிய நாகமான் யோர்தானிலே 7 தடவை நீ ஸ்நானம் பண்ணு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு 7-fold மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. This man is going to get a 7-fold springing of the blood. 7 முறை அவன் மேல ரத்தம் தெளிக்கப்படுது. அந்த priest, high priest Jesus Christ. 2 ஆசாரிய ஊழியம் இருக்கு. எரேமியாவும் ஆசாரிய ஊழியத்தை செய்யலாம். 1 ராஜாக்கள் 12 அதிகாரத்துல எரேமியா ஈனமானவர்கள், நாட்டில் ஈனமானவர்கள், ஈனமானவர்களை பொங்கக்கூடிய உண்டாக்கி ஈனமானவர்களை அங்கே கிறிஸ்தா வச்சிட்டான். அவனா பண்டிகை நாளை குறிச்சு கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை, லென்த் டேஸ், அவங்க 40 நாள், இவங்க 40 நாள், இவங்க 40 நாள், முஸ்லிம்ஸ் 40 நாள், இந்துஸ் 40 நாள், கிறிஸ்தவம் 40 நாள். அதுக்கு சாம்பல் புதன்கிழமை உணர்ந்து அதுல இருந்து பெரிய வழிகள் மாதிரி 40 நாளை கணக்கு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இப்போ நம்ம லென்த் இதெல்லாம் இன்னைக்கு லென்த் டேஸ்ல இருக்கிறாங்க. அது எதோமையாவுடைய பண்ண தன் இஷ்டப்படி பண்டிகைகளை அமைத்து தன் இஷ்டப்படி ஆசாரியை வச்சு பைபிள் காலேஜ் படிக்க இதை ஊழிக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் பாஸ்டர் ஆயிருக்காரு. நம்ம செய்தியில் ஆட்டோமேட்டிக்கா பாஸ்டர் ஆயிருக்கலாம். 3 பேர் இருந்தாலே பாஸ்டர் ஆயிருக்கலாம். ராமத்துல ஒருத்தர் 3 பேரை வச்சு சர்ச்சை நடத்துறாரு. அவர் ரீசெண்டா பாஸ்டர் ஆயிருக்கிறார். கொஞ்ச காலமா பாஸ்டர் ஆயிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் 3 பேர் தான் விசுவாசி. அதனால எல்லாம் இதெல்லாம் எரேமியாவுடைய மரப்படி. எரேமியா நினைச்சாலும் பாஸ்டர் ஆயிடலாம். அவன் நினைச்சாப்புல யாரையும் பாஸ்டர் ஆகிடுவான். அதே போல சிலர் நீ பாஸ்டரா இருப்பான், நீ பாஸ்டர் உடனே கூட்டத்து தலையில கைவிச்சு உடைய பாஸ்டரா யாரும் அந்த பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் என்னைய கைவிச்சு சோமட்டு போயிட்டார். நான் எங்க வீட்டுல சர்ச்சை நடத்துறேன். இதெல்லாம் எரேமியாவுடைய மரம் அல்ல. வேற நாள் அழைக்கப்படாத எப்படி பாஸ்டர் ஆகிடும். உடனே அவங்க பாஸ்டர் நாங்கள் ஓட்டு போட்டு பாஸ்டரா வச்சுக்கிட்டோம். என்ன சொன்னார்? ஓட்டு போட்டோம் சொன்னார். பைபிள்ல தான் பாலிடிக்ஸா? அவங்க ஜெரமியா விதமாய் செய்தார். நம்ம ஜெரமியா மறுபடி இருக்கிறது ஆசாரியரால் பிரயோஜனம் இல்லை. எஸ்ராவுடைய வழியாக எஸ்ரா தன்னுடைய ஜீனியாலஜி சொல்கிறான். எஸ்ரா 7 ஆரோன்ல பேர் முடியுது. ஆரோனின் மரணன் படி. ஹல்லேலூயா. கர்த்தரே இந்த ஆசாரிய முடியும். ஹல்லேலூயா. அந்த ஆசாரியன் Jesus Christ is our high priest. Hallelujah. Our 7 churches is back to David, back to Abraham, back to Adam, back to God. நம்முடைய ஜீனியாலஜி நம்ம ட்ரேஸ் பண்ண வேண்டும். நம்ம எப்படி ஜீனியாலஜி போட்டுக்கொண்டு போனோம் என்றால் ஏதோ இல்லைன்றால் அது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு போகணும். ஜீசஸ் கிரைஸ்ட் டேவிடுக்கு போகணும். இதை டேவிட்ல இருந்து ஆபிரகாம் போகணும். ஆபிரகாம் இருந்து ஆடமுக்கு போகணும். ஹல்லேலூயா. எரேமியா அங்க வர சான்ஸே இல்லை. நம்முடைய ஜீனியாலஜி ட்ரேஸ் பண்ணணும். எரேமியாவும் ஆசாரில ஏற்படுத்துறான். இந்த மெசேஜ்ல எரேமியாவும் ஆசாரில ஏற்படுத்துறான். அங்கே சுத்தியரிப்பு ஆக ஆரோனின் மரபின்படியான ஆசாரியன் தன்னுடைய ஜீனியாலஜி அவன் ட்ரேஸ் பண்ணி சொல்லணும். நான் ஆரோனின் மறுபடி வந்திருக்கிறேன். எங்க அப்பாவுக்கு அப்பா பாத்தீங்கன்னா கட்டு ஆரோன் வந்திருக்காரு. நாங்கள் அதை ட்ரேஸ் பண்ணும்போது நம்முடைய ஜீனியாலஜி கிரைஸ்ட்ல முடியுது. ஹல்லேலூயா. 7th ஜெனரேஷன்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிரைஸ்ட்ல இருந்து நான் வந்திருக்கிறேன். ஆமென். நான் என்னுடைய பெடிகிரியை நான் பார்க்கும்போது என்னுடைய அந்த சந்ததியை பார்க்கும்போது நான் I came from God. Hallelujah. I go back to God. Hallelujah. எதே சொல்ல முடியும். அமிதமான ஆசாரியன் அவன் தான் எதிர்கட்டையை கொண்டு வருவான். அவன் தான் சர்வநூல் பெயரை கொண்டு வருவான். அவன் தான் ரன்னிங் வாட்டரை கொண்டு வருவான். இதோ நம்ம 2 குருவிகளை கொண்டு போகும் பொழுது ஒரு குருவியை கொன்று எந்த ரத்தத்தை எடுத்து இந்த குருவி மேல தெளித்து அந்த புறாக்களுக்கு அதை பறக்க விடும் பொழுது அது holy 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 Lord is holy பறக்குது. என்ன சொல்ற? Living bird. He took the bird and immersed it. He baptized that bird into the life. Hallelujah. ஒவ்வொரு காலத்து செய்தி ஒரு ஜீவனை கொண்டு வருது. கிரைஸ்ட் லைஃபை கொண்டு வருகிறது. பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் கொண்டு வருகிறது. இன்னைக்கு நமக்கு 7-fold anointing இருக்குது. Baptized in the life of Christ. Hallelujah. அந்த கொல்லப்பட்ட
அந்த இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற ஜீவன் அந்த நமக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. மாம்சத்தின் உயிர் அந்த ரத்தத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் பயன்படுத்த மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் ஒரு ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இது ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்று சொல்லப்படும். அந்த கொல்லப்பட்ட குருவியினுடைய அந்த ரத்தம் கடிக்கப்படுகிறது. என்ன அந்த ஜீவன் இது மேல இருக்கு. ஹல்லேலூயா. அது மரித்ததுனால இது ஜீவிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலம் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் படைத்திருக்கிறபடியினால் நீங்களும் படைத்திருக்கிறீர்கள். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். ஹல்லேலூயா. நான் ஜீவிக்கிறேன். ஏன் நான் ஜீவிக்கிறேன் என்றால் எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். என்னுடைய மனவாளர் நாயகர் ஜீசஸ் died for me. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. என்ன சொல்லணும்? அதான் ரத்தம் கழிக்கப்படுது. 7-fold என்றால் 7 சபை காலமுக்கு ரத்தம் கழிக்கப்படுது. இன்னைக்கு 7-fold anointing உங்க மேல வந்திருக்கிறது. ஆமென். அவருடைய ஜீவன் நமக்கு பரிபூர்ணமாய் வந்திருக்கிறது. நீ மெழுகுதிரி கொடுக்கணும், உனக்கு இது மாதிரி சரியாயிடும். ஜெபமாலை போய் எண்ணிட்டு நடக்கணும், நீ இந்த நாள் விரதம் இருக்கணும், அப்படியா சொல்லியிருக்கு. நீ கேரக்கட்டை கொண்டு வா, ரன்னிங் வாட்டரை கொண்டு வா, 2 குருவிகளை கொண்டு வா, ஆசாரின் ஆரோனின் மனமையான ஆசாரிக்கு எல்லாம் தப்பாவது. அவன் தேவனால அழைக்கப்படாத ஆசாரியை வச்சிருக்கிறான், ஈனமானவர்களை வச்சிருக்கிறான். ஆரோனி பேசிக்குள்ள போ, ஆசாரிக்கு கூடாதுல உனக்கு பாவ நிவர்த்தி செய்வான். யூ ஆர் கிளீன். ஹல்லேலூயா. நீ தேவனோட ஆக்சஸ் ஆகலாம். ஹல்லேலூயா. டோட்டலி கிளீன். ஹல்லேலூயா. God's provided way. On the cross, அந்த கிராஸை கண்டுபிடி. இன்னைக்கு அந்த கிராஸ் கிட்ட வரணும். ஹல்லேலூயா. ரூத்துக்கு நகோமி என்ன சொல்லுகிறார் என்றால், ரூத்தின் புத்தகம் 3:4. அவன் படுத்துக்கொண்ட போது அவன் படுத்துக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் காலின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று நீ ராத்திரியிலே போய் என்றால் அந்த போவாஸ் படுத்துக்கிற இடத்தை பார்த்து நீ அவனுடைய கால் மாட்டத்துல போர்வையை விலக்கி நீ போய் அங்க படுத்துக்க. Mark the spot where he lay and lay down there and he identified with his suffering. நீ போய் அங்க கால் மாட்டல படுத்துக்கடா அர்த்தம். அவனுக்கு அங்க எங்க படுத்தாரு? கல்வாரி சிலுவையில படுத்தாரு. ஹல்லேலூயா. அந்த ஸ்பாட்டை பாரு, நீ அவனுடைய சஃபரிங்கோட ஐடென்டிஃபை பண்ணிக்க. ஹல்லேலூயா. ஒருவனே பெண்ணே வர விரும்பினாலும் தன்னைத்தானே எடுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வராவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அந்த சஃபரிங்கோட நீ ஐடென்டிஃபை பண்ண, நீ போவாஸோட ஐடென்டிஃபை பண்ண. உனக்காக ஒரு சிலுவையில மறித்திருக்கிறார். அதான் சீடர் டீக்குட்டு சீடர். அந்த கல்வாரி சிலுவையோட நீ ஐடென்டிஃபை பண்ணப்படுவாயாக. சிலுவை கழுத்தை தூக்க போடுறது அல்ல, இதோ சிலுவை அவருடைய சஃபரிங்கோட நான் ஐடென்டிஃபை பண்ணப்படுவோம். ஆமென். அந்த பிளட்ல இதெல்லாம் பிளட் இன்னைக்கு வல்லமை, இயேசு ரத்தம் இன்னைக்கு வல்லமை உள்ளதாக இருக்கு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்க ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்பீர்கள். அவருடைய குமாரா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கிறவரை சுத்திகரிக்கும். யோவான் 1:7 வாசிக்கும். நம்ம வார்த்தையில வரும்போது ரத்தத்தின் கீழ் வருகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம கன்ஃபஸ் பண்ணும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. எத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது? நான் அந்த ஸ்கேலர் த்ரெட்டோட ஐடென்டிஃபை பண்ணி finding a priest, தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசாரியனை கண்டுபிடிச்சு. You are finding a priest who knows about the blood. ரத்தத்தை குறித்து அறிய வேண்டிய ஒரு ஆசாரியனை கண்டுபிடிச்சு. சும்மா பொசுத்த வாசித்து அப்படியே சொல்ற பாசரை கண்டுபிடிச்சு பிரயோஜனம் கிடையாது. இந்தியாவில் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நிறைய பேர் பொசுத்த வாசித்து அப்படியே பிடிப்பிட போல ஒப்பிக்க இருக்கிறாங்க. அது இல்லை, நீ அந்த பிரீஸ்டை கண்டுபிடிக்கணும். ரத்தத்தை குறித்து வல்லமே அறிந்தது. Please knows about the cause. Social cause வல பிரசங்கம் பண்ற பாஸ்டர் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பாஸ்டர் கிடையாது. மாதம் தாலியை போட்டுக்கிட்டு இருக்கிற பாஸ்டர் கிடையாது. சோசியல் காஸ் வல உலகத்தை உள்ள கொண்டு வர பாஸ்டர் கிடையாது. கிராஸ் பத்திக்கங்க, சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து பின் செல்கிற அந்த பாஸ்டரை கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. மிஸ்ட்ரி ஆஃப் கிராஸ், மிஸ்ட்ரி ஆஃப் பிளட். ஹல்லேலூயா. 8 வாசிக்கலாம்.
சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் வயிறு முழுவதும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் இது அவன் எல்லாம் செய்தே அவன் சுத்திகரிக்க வேண்டும். 9ஆம் வசனத்தை அவிதமாக தான் வாசிக்கிறோம். வஸ்திரங்களை தோய்த்து அவன் ஸ்நானம் பண்ண வேண்டும். நம்ம இன்னைக்கு 7th day வந்திருக்கோம். ஹல்லேலூயா. 6th day வந்து சஃபரிங், 6th வந்து மேன்ஸ் டே. 6 நாட்கள் நம்ம சஃபரிங்ல இருக்கோம். 7ஆம் நாள் வந்து 7th மெசேஜ். ஹல்லேலூயா. 7ஆம் நாள் நம்ம சுத்திகரிக்கிறோம். நம்ம இன்னைக்கு 7th ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. It is the coming of the Lord. இது வந்து நமக்கு என்ன கொடுத்தா restore back to the running water. இது நம்ம வந்து அந்த தண்ணீருக்கு அந்த ஊற்றண்டை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் நம்ம பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் கொண்டு வருகிறது. ஆமென். இந்த ஈவினிங் மெசேஜ் வந்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சம்பாதித்த அந்த ரட்சிப்பு இன்றைக்கு நமக்கு நம்ம மேல அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்மளை 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப்பட எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே உணரப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கு பிதாவினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலத்திலே ஜீசஸ் கிறிஸ்து நீயும் கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு ஜோமனினால் வீட்டு கடன்கள் போகும், வீட்டில் இருக்க சோதனைகள் போகும். அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா எப்படி அவங்க 2 பேருமே ஸ்பிரிச்சுவலா இருக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பிளே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் குறைய மதித்து ஒருத்தர் வந்து நம்மால அவர் பரிசுத்தமாக்கப்படணும், அவரால் நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். இப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஜெபம் கேட்கப்படும். மேலந்திகள் கிரைஸ்டும் நம்ம ஐக்கியமாக இருந்தால் எல்லாமே நடக்கும். அவர் கூட ஐக்கியம் இல்லாம என்ன நடக்க போகுது? அவரோட ஐக்கியம் இல்லாம எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? நீங்க வாசிக்கும் பொழுது முதலாம் யாத்திரையில ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், அதன் மீது ஒரு பிரீஸ்ட்ஹுட் வருகிறது. அந்த பிரீஸ்ட்ஹுட் தான் ஆசாரியத்துவம் தான் ஜனங்களை பரிசுத்தமாக்குது. அந்த பிரீஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி வார்த்தையை கொண்டு வருகிறார். ஆசாரியனுடைய தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் ஆசாரியை சுத்திகரிக்கிறார். ஃபர்ஸ்ட் எக்ஸரஸ் அப்படிதான் மோசஸ் அதுக்கு ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட். அதன் மீது இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் ப்ராப்பர்ட்டா இருக்கிறார், சன் ஆஃப் மேனா இருக்கிறார். அவர் வார்த்தையை கொண்டு வருகிறார். அதன் மீது ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி வருகிறது. ஹல்லேலூயா. பிரீஸ்ட்ஹுட் வருகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வருகிறது. அதன் மீது இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வந்தது. அதன் மீது பிரைவேட் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஊழியம் என்ன ஊழியம்? மெல்கிசேதேக்கின் மரபின்படியான பிரதான ஆசாரியர். என்ன விசுவாசிக்கிறோம்? ஆனா எப்பொழுதுமே பிரீஸ்ட்ஹுட் இருக்குது. ஜனங்க என்ன சொன்னா ப்ராப்பர்ட்டை பிலீவ் பண்ணுவான், பிரீஸ்ட்ஹுட்டை நெக்லெக்ட் பண்ணுவான். வாங்க தீர்க்கதரிசி எல்லாம் நான் வீட்டிலே உட்காரு. பிரீஸ்ட்ஹுட் தான் கிங்ஸ் பண்ணுது. ப்ராப்பர்ட் மினிஸ்ட்ரி தொடர்ந்து பிரீஸ்ட் மினிஸ்ட்ரி அங்கே இருக்குது. நீ ப்ராப்பர்ட் ஆர்டர் எடுத்துக்கொண்ட இன்னைக்கு பிரீஸ்ட்ஹுட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் கிங்ஸ் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அந்த வேல்யூவை நான் அறிய வேண்டியதா இருக்கு. ஒருவன் பாவம் செய்வான் என்றால் அவன் வந்து பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும். 1 Corinthians 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் நிர்மாப்படைந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, ரியல் மதர் அல்ல, ஸ்டெப் மதர். ஒரு தான் இப்படியாப்பட்டவங்க நீங்க சபையில வச்சிருக்கிறதாங்க குத்துசா இருக்குது. நீங்க வச்சுக்கலாம் வந்து சபைக்கு நீங்க புறப்பாக்க வேண்டுங்க. அன்ஹோலி லவ். ஹோலி லவ்னா அது முறைப்படி இருக்கும். முறை மாறி போறது, முறை மாறி விருப்பப்படுறது, முறை மாறி போறது அன்ஹோலி லவ். ஒருவன் வந்து ஒரு சந்தானம் இல்லாம கணவன் மதித்து போனாலும் பழைய ஏற்பாடுல அப்படியே அலோவ் பண்ணார், ஏற்பாடுல அந்த அலோவ் பண்ணல. சந்தானம் இருக்குது, 2 பேருக்கும் சந்தானம் இருக்கிறது, முறையும் சரியில்லை. அப்படி அவள் வந்து கணவன் மனைவி போல ஜீவிப்பாங்க. அன்ஹோலி லவ். அவளை சபையை விட்டு அப்புறப்படும். அன்ஹோலி லவ், அசுத்தமான அன்பு. அவனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனை சபையில நீங்க வச்சிருக்கிறது என்ன? அவனை நீங்க சபையை விட்டு சொல்லு, அங்க வந்து அவனை வெளியேற்ற வேண்டும் என்று
நான் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் அவனை சாத்தான் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். எப்படி எழுதியிருப்பார்? சாதாரண ஒரு காரியம். மறைக்கு அப்பாற்பட்டது. ஒண்ணு நீங்க அவன் வச்சிடுங்க, அல்லது நான் போயிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவன் வேணும்னா நான் போயிடுறேன், நான் இருக்கணும்னா அவன் இருக்கு. இதை கோடாருங்க சொல்றேன். நீங்க அவனை உள்ள வச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இருமாப்பு இருக்கு, உள்ள வச்சிருக்கீங்க. அவன் இருந்தா கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் வெளிப்பாத்தீங்களா? அவ்வளவு சீட்டா நமக்கு எழுதப்பட்டது. நம்ம பைபிள் தெரிய வேண்டியதா இருக்கிறது. அவங்க பாதிகள் எந்த இடத்துல பொருந்துறாங்கன்னு தெரிய வேண்டியது. அந்த செவன்த் டேல அவன் 7 முறை தெளிக்கப்படும் பொழுது அவன் சுத்தமாக்கப்படுகிறான். ஆமென். பாஸ்டருடைய ஜாப் என்னவென்றால் அவனை இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டும். அவனை இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டும். அவனுடைய காரியங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது இன்னும் சில ட்ரேஸ் இருக்குது என்றால், நீ இப்ப டைம் இல்லப்பா, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியதாய். நீ நல்ல கில்ஸ் ஆன பிறகு நான் உனக்காக இந்த பலிகளை எல்லாம் செய்கிறேன். அப்பொழுது நீ கர்த்தரை ஆராதிக்கலாம், தேவனோட ஐக்கியப்படலாம், எல்லா காரணம் பிரசிக்கும். ஆபிரகாம் கரடி ஆசீர்வாதங்கள் உன்மேல் பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். Cleans man to go with the message. Cleans woman who is fellowship. இதாவது என்றால் அவர்தான் செய்தியை கொண்டு போக முடியும், அவர்தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். The message is he himself. இந்த செய்தி இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாம செய்தி பேசுறது. இந்த செய்தியே இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. Christ in bird form. ஹல்லேலூயா. அந்த தாவம் மேல்தான் அது நமக்காக மரித்தது. ஹல்லேலூயா. இன்னேல் தாவம் இன்னைக்கு பறக்கிறது. என்ன சொல்றது? Holy, holy, holy. Hallelujah. Is only for the letter. For this cleansing in this day. இந்த கடைசி காலத்திலே நமக்கு only hope அதுதான். Holy, holy, holy. Sprinkle me, cycle the. உம்முடைய holy blood என்ன ஹோலியாக மாற்றிருக்கிறது, என்னை பசுத்தமாக மாற்றிருக்கிறது. I am flying, I am totally delivered. Hallelujah. எல்லாத்திலும் நான் விடுதலை பெற்றுவிட்டேன். ஆமென். மேஜர் விஷயங்கள்லாம் போயிட்டு அந்த சில சின்ன காரியங்கள்லாம் இருக்கு, லிட்டில் திங்ஸ் இருக்கிறது. மேஜர் பலாம் இப்போ குடிக்கிறது இல்லை, இப்போ சினிமா பார்ப்பது இல்லை, ஸ்மோக்கிங் இல்லை, எல்லாம் போயிட்டு பார்த்து அந்த சின்ன சின்ன காரியங்கள் இருக்கு. சில காரியங்கள் இருக்கு ராபை நடக்கூடாது. இன்னும் பெர்ஃபெக்டா ஹீலிங் ஆகும். இன்னும் நீ பாடத்துக்குள்ள வர முடியாது, கொஞ்சம் பரவே தான் இருக்கும். leprosy gone, fully healed. அதாவது முற்றிலும் சுகமாக வேண்டும். ஆசாரியன் தான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. total deliverance இன்னைக்கு தேவை. ஹல்லேலூயா. தேவ சமத்துக்கு முன்பதாக நாம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவராக இருப்போம். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவராக நாம் அங்கே ரட்சிப்பின் கீழங்களை நம்ம பாடுவோம். ஆமென். இயேசுவே உம்முடைய இரத்தம் என்னை விடுதலையாகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய அனாயிண்டிங், அந்த பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் அனாயிண்டட் வேர்ட் எனக்கு அந்த விடுதலையை தந்தது. ஹல்லேலூயா. கிராஸ் அந்த பிளட் என்றால் அந்த ஆசாரிய ஊழியம் எனக்கு அந்த கிளீன்சிங்கை கொண்டது. ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நான் சொல்ல முடியும். ஆமென். அவரோடு கூட நித்திய காலமாக ஐக்கியப்படும். நம்மளால் செய்யும்.